எதனால இந்த கோட் விசிபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, சரி. இதோட டைப்ஸ் முதல்ல பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த 3 டைப் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பிளாக் பாக்ஸ், ஒயிட் பாக்ஸ், கிரே பாக்ஸ். ஓகேவா? புரியுதா நான் சொல்றது? ஓகேவா? ஓகே ரைட். சரி சார், இந்த பிளாக் பாக்ஸ், ஒயிட் பாக்ஸ், கிரே பாக்ஸ் இது என்ன சார் சொல்ல வருது? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப நான் சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஸோ எல்லாருமே ஷோரூம் போயிருக்கீங்களா? ஏதாவது ப்ராடக்ட் வாங்குறதுக்கு ஷோரூம் போயிருக்கீங்களா? கரெக்டா? கார் ஷோரூம், கார் ஷோரூம் இல்ல ஏதாவது ஷோரூம். இப்ப நம்ம கார் எல்லாம் வேண்டாம், இப்போதைக்கு மொபைல் ஷோரூம் எல்லாருக்கிட்ட மொபைல் இருக்குங்க. ஸோ மொபைல் வாங்குறது இப்போ ஆன்லைன்ல வாங்குறீங்க, கண்டிப்பா ஷோரூம் போயிருப்பீங்களா? எல்லாருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல? ஓலா எல்லாருக்கும் இருக்கா? அதை வச்சு நான் எக்ஸாம்பிள் சொல்ல போறாங்க. அதை வச்சு ஐம் கோயிங் டு ரிலேட் தி எக்ஸாம்பிள். பிளாக் பாக்ஸ்னா என்ன, ஒயிட் பாக்ஸ்னா என்ன, கிரே பாக்ஸ்னா நான் சொல்ல போறேன். இப்போ அசியூம் தட் நீங்க எல்லாருமே இப்போ நீங்க எல்லாம் எங்க இருக்கீங்கன்னா ஒரு மொபைல் ஷோரூம்ல இருக்கீங்க. ஏதாவது ஒரு ஆப்பிள் ஸ்டோரோ இல்ல பூர்விகாவோ இல்ல சத்யாவோ, உங்கள் சத்யாவோ, எங்கள் சத்யாவோ, நிறைய சத்யாலாம் இருக்கு, அதெல்லாம் பாத்துங்க. அங்க வந்து மொபைல் ஷோரூம்ல இருக்கீங்க. இப்போ நீங்க உங்களோட ஏம் என்ன? ஒரு மொபைலை வாங்குறது. கரெக்டா? ஹலோ, மொபைல் ஷோரூம் மொபைல் வாங்க போறோம். ஓகேங்களா? சரி, இப்போ மொபைல்ல வந்து ஏதாவது நீங்க வந்து இப்ப ரிசர்ச் பண்ணிருப்பீங்க, நான் இந்த மொபைல் தான் வாங்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் AAA கம்பெனில ஏதோ ஒரு கம்பெனில இந்த சீரீஸ் தான் வாங்கணும்னு போயிருப்பீங்க. ஓகேவா? ஸோ உள்ள வந்து போயாச்சு. இப்போ அந்த மொபைல் நீங்க கேக்குறீங்க, அந்த மொபைல் உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. கரெக்டா? இப்போ அந்த மொபைல்ல வாங்க என்ன பண்ணுவீங்க? முதல்ல வந்து ஆன் பண்ணுவீங்க, சில ஃபங்க்ஷன் செக் பண்ணுவீங்க, உள்ள ஏதாவது ஆப்ஸ் போட்டு செக் பண்ணுவீங்க. கரெக்டா பண்ணுவீங்களா? செக் பண்ணுவீங்களா? செக் பண்ண வாங்க மாட்டீங்களா? எஸ் ஆர் நோ? எஸ் சார், எஸ் சார். எனக்கு கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இப்ப அந்த மொபைல் ஆன் பட்டன் பிரஸ் பண்ணா ஆன் ஆகுது இல்ல? எஸ் எஸ் சார். மொபைலோட வால்யூம் பட்டன் பிரஸ் பண்ணா மொபைலோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது இல்ல? கரெக்டா? அத பண்றது யாரு? நீங்க யூசர் நீங்க பண்றீங்க. கரெக்டா? சோ நான் இன்னொரு ஒரு கேள்வி என்ன கேக்குறேன்னா, ஆன் பட்டன் பிரஸ் பண்ணா எப்படி ஆன் ஆகுது? உள்ளுக்குள்ள என்ன நடக்குது உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா? அதுதான் பிளாக் பாக்ஸ். அதுதான் என்னது? பிளாக் பாக்ஸ். ஆஸ் அ யூசரா ஞாபகத்துல வச்சுங்க, ஆஸ் அ யூசரா நான் வந்து ஒரு ப்ராடக்ட வாங்குறேன், ப்ராடக்ட ஆன் பண்றேன், ப்ராடக்ட ஆஃப் பண்றேன், ப்ராடக்ட ஃபங்க்ஷனாலிட்டி ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வைக்கிறேன், வால்யூம் இன்க்ரீஸ் பண்றேன், பாட்டை கேட்கறேன், எல்லாம் பண்றேன். அங்க ஏதாவது ஒரு பட்டன் பிரஸ் பண்ணா ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி நடக்குது. ஆனா உள்ளுக்குள்ள என்ன நடக்குது நம்மளுக்கு தெரியாது இல்ல? அதுதான் என்னது? பிளாக் பாக்ஸ். புரியுதுங்களா? புரியுதுங்களா? எஸ் சார், புரியுது சார். சோ பிளாக் பாக்ஸ்னா என்னது? அது ஒரு கருப்பு பெட்டி. ஓகே, உனக்கு தெரியும் இந்த இதெல்லாம் வந்து ஆக்சிடென்ட்லாம் அந்த பிளாக் பாக்ஸ் தெரியாம பார்த்து அதுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஓகேவா? சார் ரிசர்ச் பண்ணி தான் பார்ப்பாங்க. அதான் இங்க சொல்றாங்க, ஒரு ப்ராடக்ட் நான் வாங்குறேன், ப்ராடக்ட் ஆன் பண்ணா ஆன் ஆகுது, ஆஃப் பண்ணா ஆஃப் ஆகுது, அதுதான் எனக்கு தெரியும். ஆனா உள்ள என்ன நடக்குது அது எனக்கு தெரியாது, தெரிஞ்சுக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஓகே, இதுதான் பிளாக் பாக்ஸ். யார் சார் பண்ணுவாங்கன்னா யூசர்ஸ், கஸ்டமர்ஸ். புரியுது? யூசர் ஆகி யாரு? நீங்க. ஸோ நீ தான் என்ன பண்ண போற? அப்ளிகேஷனை யூஸ் பண்ண போற. அது அந்த இதுல வந்து நான் வந்து இது பண்ணால் போதும். ஓகே, இதுதான் பிளாக் பாக்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ பிளாக் பாக்ஸ்ல டவுட் கிளியர் ஆச்சா? எக்ஸாம்பிள் வச்சு கிளியர் ஆச்சா? ரைட். ஸோ வித் திஸ் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்? கிரே பாக்ஸுக்கு போவோம். ஏன் சார் ஒயிட் பாக்ஸுக்கு போல? கிரே பாக்ஸுக்கு போவோம். கிரே பாக்ஸ்னா என்ன சார் எக்ஸாம்பிள் நீங்க சொல்றீங்க? இப்போ அதே மொபைல வாங்குறேன், ஓகேயா? நான் வந்து வால்யூம் பட்டனை பிரஸ் பண்றேன். வால்யூம் பட்டன் பிரஸ் பண்ண மேக்சிமம் வால்யூம் போகணும், பட் ஆனா மேக்சிமம் வால்யூம் ஆகல. ஓகே, உடனே யாருக்கிட்ட கேட்பேன் நானு? நீ இந்த இதுல அட்வர்டைஸ்மெண்ட்ல நான் பார்த்தேன், எனக்கு வந்து அந்த ஃபீச்சர்ல மேக்சிமம் வால்யூம் இது, ஆனா இந்த மேக்சிமம் வால்யூம் வரலையே அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த மொபைல வாங்கி டெஸ்ட் பண்ணுவாங்களா? கரெக்டா? ஹலோ, டெஸ்ட் பண்ணுவாங்களா? டெஸ்ட் யார் பண்ணுவா? அங்க இருக்க சில டெக்னீஷியன்ஸ். ஓகேவா? அப்போ அந்த டெக்னீஷியனுக்கு உள்ள என்ன நடக்குதுன்ட்டு எல்லாமே தெரியணும் அவசியம் இல்லை. சிலது தெரிஞ்சா போதுமா?
கரெக்டா? டெக்னீஷியனுக்கு புரியுதா? அதுதான் கிரே பாக்ஸ். கிரே பாக்ஸ்னா அங்க இருக்க டெக்னீஷியன் செக் பண்ணுவாங்க. சார் எதனால வந்து நீங்க தப்பா அமுக்கிட்டீங்க சார், இப்படி அமுக்கணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தியா? ஸோ பார்ஷியல் நாலேஜ் புரியுதா? ஸோ பார்ஷியல் நாலேஜ் அபவுட் தி என்னது சிஸ்டம், அபவுட் தி மொபைல் போன். ஸோ அந்த நாலேஜ் இருக்கிறவன் தான் அங்க இருக்க டெக்னீஷியன்ஸ். ஓகேங்களா? அதுதான் கிரே பாக்ஸ். சரி சார், கிரே பாக்ஸ் எக்ஸாம்பிள் யாருன்னா டெஸ்டர், சாஃப்ட்வேர் டெஸ்டர். அவங்களுக்கு வந்து எல்லாமே தெரியணும் அவசியம் கிடையாது. அதுக்கு எதுவுமே தெரியாம யூசர் மாதிரி எதுவுமே தெரியாம கூட இருக்கும். ஏதாவது சமாளிக்கணும், ஏதாவது உள்ள அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏதாவது பார்ஷியலா தெரிஞ்சிருக்கணும். அதுதான் கிரே பாக்ஸ். புரியுதுங்களா? ஹலோ, புரியுதுங்களா கைஸ்? புரியுதுங்களா? சோ கிரே பாக்ஸ்க்கு உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? பிளாக் பாக்ஸ் எதுவுமே தெரியணும் அவசியம், நோ நாலேஜ் அபவுட் தி ப்ராடக்ட். கிரே பாக்ஸ் பார்ஷியல் நாலேஜ், அதாவது கொஞ்சமா. ஓகேவா? ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும், எப்படி ஒர்க் ஆகாது, அந்த நாலேஜ் தெரிஞ்சா போதும். ஸோ இந்த இடத்துல கிரே பாக்ஸ்க்கு யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா டெஸ்டர், சாஃப்ட்வேர் டெஸ்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு உள்ள டெஸ்டருக்கு தெரிஞ்சா போதும். இப்போ பிளாக்குக்கும் கிரேக்கும் வித்தியாசம் புரிஞ்சுதா? பிளாக்குக்கும் கிரேக்கும் வித்தியாசம் புரிஞ்சுதா? சரி சார், இப்போ இந்த ரெண்டுத்துக்கு வித்தியாசம் புரிஞ்சுதுன்னா ஒயிட் பாக்ஸ் ஓரளவு உங்களால கெஸ் பண்ண முடியும். ஒயிட் பாக்ஸ்னா யாரு? ஒயிட் பாக்ஸ்னா என்னது? ப்ராடக்ட் தயாரிக்கிறோம் பாத்தியா? யாரு? மேனுஃபேக்சர் தான் தயாரிப்பான். ஓகே, அங்க இருக்க இன்ஜினியர்ஸ் தானே தயாரிப்பாங்க, அங்க இருக்க டெவலப்பர்ஸ் தானே தயாரிப்பாங்க. கரெக்டா? அந்த டெவலப்பர்ஸ் கண்டிப்பா என்ன தெரிஞ்சிருக்கணும்? உள்ளுக்குள்ள எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். கரெக்டா? சார் புரியுதா? இதுதான் ஒயிட் பாக்ஸ். இதுதான் என்னது? திஸ் இஸ் தி ஒயிட் பாக்ஸ். ஒயிட் பாக்ஸ்னா ப்ராடக்ட் செய்யறவங்க, ப்ராடக்ட்ஸ் அப்ளிகேஷன் செய்யறவங்க. ஸோ அப்ளிகேஷன் செய்யறவங்களுக்கு நம்மளுக்கு என்ன தேவை? எல்லா நாலேஜும் இருக்கணும். கோட் எப்படி எழுதுறது, கோட் எப்படி இது பண்றது, கோட் எப்படி ரன் ஆகுது, என்னென்ன கோட் யூஸ் பண்ணிருக்கேன், எல்லாமே தெரியணும். ஸோ இதுதான் ஒயிட் பாக்ஸ். புரியுதுங்களா? ஃபுல் நாலேஜ் ஆஃப் தி இன்டர்னல் கோட், அந்த ப்ராடக்டோட இன்டர்னலா என்னென்ன இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறவன் தான் ஒயிட் பாக்ஸ் சொல்லுவாங்க. இதை யாரு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்? ஆஸ் அ டெவலப்பர். புரியுதா? ஆஸ் அ டெவலப்பர். டெவலப்பரும் டெஸ்டர் தாங்க, பார்ஷியல் டெஸ்டர் தான் வரும். ஸோ அங்க யூனிட் டெஸ்ட் நம்ம பார்த்த மாதிரி டெவலப்பர் தான் பண்றாங்க. ஸோ டெவலப்பருக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ புரியுதா? பிளாக், ஒயிட், கிரே புரியுதா? சிம்பிள் எக்ஸாம்பிள் புரியுதா? இதுதாங்க நடக்குது. ஓகேயா? ஸோ ஒரு பிளாக் பாக்ஸ்னா ஆஸ் அ யூசர் நான் நிறைய கொஸ்டின் கேட்பேன், அந்த கொஸ்டின் ஆன்சர் கேட்பாங்க, நிறைய கொஸ்டின். ஆஸ் யூசர் நான் தான் யூஸ் பண்ண போறேன், எனக்கு வந்து ஃபுல் டீட்டெயிலாம் தேவையில்லை. ஸோ இது நடந்தா இது நடக்கணும். இந்த சுவிட்சை போட்டா ஆன் ஆகணும், லைட் எரியணும், இந்த சுவிட்சை போட்டா ஃபேன் சுத்தணும், அந்த மாதிரி. ஓகே, லாகின் பட்டனை ப்ரெஸ் பண்ணா கரெக்டாக கனெக்ஷன் கொடுத்தா லாகின் நடக்கணும். இதுதான் எனக்கு உள்ள போகணும். இதுதான் பிளாக் பாக்ஸ். யூசர் தெரிஞ்சா, இந்த நாலேஜ் தெரிஞ்சா போதும். ஸோ கிரே பாக்ஸ் வந்து டெஸ்டர். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிளாக் பாக்ஸோட மேஜர் பார்ட்னர் யாருன்னா யூசர் ஆகிய நீங்க. கிரே பாக்ஸோட மேஜர் பார்ட்னர் யாருன்னா யாரு? டெஸ்டர் ஆகிய சாஃப்ட்வேர் டெஸ்டர். ஒயிட் பாக்ஸோட மேஜர் பார்ட்னர் யாருன்னா டெவலப்பர். ஓகேவா? இதுதான் கோட் விசிபிலிட்டி நாங்க சொல்லுவோம். கோட் விசிபிலிட்டினா என்னது? யூசருக்கு கோடை பத்தி தெரியணுமா? அப்ப 0 நாலேஜ் இருந்தா போதும்ல, 0% போதும்ல. கரெக்டா? இதுதான் பிளாக் பாக்ஸ். பிளாக் பாக்ஸ்ல 0% கோட் போதும். எனக்கு வந்து இது பட்டன் பிரஸ் பண்ணா இது நடக்கணும், அது மட்டும் எனக்கு போதும். கிரே பாக்ஸ்ல பார்ஷியல் நாலேஜ், இங்க கோட் எப்படி ஒர்க் ஆகும், அதே மாதிரி கோட் மட்டும் கிடையாது, என்னென்ன யூஸ் பண்ணிருக்கேன், டேட்டா பேஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும், எக்ஸ்டர்னல் சர்வீஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் நீ டெஸ்ட் பண்ண முடியும். அதுதான் பார்ஷியல் நாலேஜ். ஓகேவா? டெவலப்பர் ஒயிட் பாக்ஸ் என்னது ஃபுல் நாலேஜ். ஏன்னா நீ தான் கிரியேட் பண்ண போற, உனக்கே தெரியலனா எப்படி? புரியுதா? இதுதான் மேஜர் திங். ஸோ இந்த இன்ட்ரடக்ஷன் ஸ்லைடு உங்களுக்கு புரியுதா? இல்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அடுத்த இதுக்கு போலாமா? எல்லாருக்கும் டவுட் இல்ல? இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிஃபை ஆயிருக்கும். பிளாக் பாக்ஸ்னா என்ன, ஒயிட் பாக்ஸ்னா என்ன, கிரே பாக்ஸ்னா என்ன. ஓகேவா? அப்போ கிரே பாக்ஸ்னா எங்க இருக்கணும்னா பிளாக்குக்கும் ஒயிட்டுக்கும் நடுவுல தான் கிரே. கரெக்டா? எஸ் ஆர் நோ? இதுதான் ஃப்ளோ. ஓகேவா? சரி சார், தெரியுதா? ஸோ இதான் வேரியஸ் இது. ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒரு அப்ளிகேஷன் மாதிரி. ஓகே, ஒரு என்ன சொல்றது, இதெல்லாம் தெரிஞ்சா என்ன நடக்கணும் அதெல்லாம் இங்கே போட்டிருக்கேன்.
ஸோ உள்ளுக்குள்ள போகும் எல்லாமே, இங்கே நம்ம பேச தேவை. அடுத்து இதாங்க டெஸ்ட் பேஸ்ட் ஆன் கோட் விசிபிலிட்டி. 3 மெயின் அப்ரோச்சஸ், இதான் அப்ரோச்னு சொல்லுவாங்க. ஸோ பிளாக் பாக்ஸ் ஏற்கனவே சொல்லிட்டோம், நோ கோடிங் நாலேஜ், ஓகேவா, யூசர் அப்படின்னு சொல்றோம். ஒயிட் பாக்ஸ் 100% கோடிங் நாலேஜ், புரியுதுங்களா. கிரே பாக்ஸ் 50%, பார்ஷியல்னா 50% கோடிங் நாலேஜ். அப்புறம் முக்கியமா இன்டர்னல் சிஸ்டம் நாலேஜ் ரொம்ப முக்கியம். இந்த இன்டர்னல் சிஸ்டம் எல்லாம் எப்படி நம்மளுக்கு அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ண அவனுக்கு தெரியாது, ஓகேவா. ஸோ இதுதான் மேஜர், ஓகேவா. ஸோ இதான் நம்ம பார்க்க போறோம். இங்க முதல்ல எப்படி ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி, ஓகே. யூசர் வந்து லாகின் பட்டன்ல கிரெடென்ஷியல் கொடுத்து லாகின் பண்ண லாகின் ஆயிட்டு அடுத்த பேஜ் பண்ண தப்பா இருந்தா எனக்கு அது கொடுக்கணும். இந்த லாகின்ல பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ அதான் எனக்கு இந்த இன்டர்ஃபேஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி வரும். இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் கோடிங் லாஜிக், ஓகே. லாஜிக்ஸ் எழுதணும், கண்டிஷன், பார்ட்ஸ் எல்லாம் எழுதணும். இங்க என்ன பண்ணுவோம்னா சிஸ்டம் இன்டகிரேஷன், நேற்று ஃப்ரைடே பார்த்தேன்னு நினைக்கிறேன், இன்டகிரேஷன் டெஸ்டிங் பார்த்த ஞாபகம் இருக்கா. ஸோ அந்த சாரி இன்டகிரேஷன் ஃப்ரைடே இல்லை, ஃப்ரைடேவா எந்த டே பார்த்தோம், வெனஸ்டே எனக்கு இன்டகிரேஷன் டெஸ்டிங். ஸோ அந்த இது, ஸோ அந்த இதில் பார்க்கணும் கண்டிப்பாக. இங்கே இவருக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், ஏபிஐ எப்படி ஒர்க் ஆகுது, டேட்டா பேஸ் என்ன, எக்ஸ்டர்னல் சர்வீஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க உங்களோட அப்ளிகேஷனில், இது இவருக்கு தெரிஞ்சுக்கணும். இதுதான் மேஜர், ஓகேவா. போமா, இல்லை டவுட்ஸ் இருக்கா, ஒவ்வொன்றா பார்ப்போமா. அப்போ சரி, ஃபர்ஸ்ட் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்னா நான் என்ன சொல்லிட்டேன், இதே தான், ஓகே. பிளாக்னா இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது, நான் இன்புட் அடிச்சா அவுட்புட் நடக்கணும், ஃபேன் சுவிட்ச் போட்டா ஃபேன் சுத்தணும், ஓகேவா. அது எப்படி சுத்துது ஏன் நம்மளுக்கு தெரியும் அவசியம் கிடையாது. இதுதான் பிளாக் பாக்ஸ், ஓகேவா. அடுத்து போவோமா. என்ன சார் நடக்குது, என்ன டெஸ்ட் பண்ணா எனக்கு போதும் சார், கொஞ்சம் பாருங்க சார். இங்க வாட் இஸ் திஸ், வாட் இஸ் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங். ஸோ பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் ஃபோக்கஸ் ஆனது அப்ளிகேஷன் ஃபங்க்ஷனாலிட்டி, என்னென்ன அப்ளிகேஷன் ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன், இன்புட் என்ன, ஸோ லாகின் பாஸ்வேர்டு இதெல்லாம் நம்ம பார்த்தோம் பார்த்தியா நேற்று அந்த இதில், அதே தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ யூசர் ரிக்வயர்மெண்ட்ஸ்னா என்னது, இது ரெண்டும் எனக்கு தேவை, ஓகே. இன்புட் அண்ட் அவுட்புட்ஸ், இன்புட் அடித்தா எனக்கு வந்து இன்புட் கொடுத்தா எனக்கு வந்து என்ன ஆகும், அவுட்புட் வரும், ஓகே. ஸோ எக்ஸ்பெக்டட் பிஹேவியர், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் என்னது, நீங்கள் கண்டிப்பாக ரெண்டே பிஹேவியர் தான், கரெக்டா. ஒன்று கரெக்டாக இன்புட் கொடுத்தா என்ன ஆகும், எனக்கு லாகின் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். தப்பான இன்புட் கொடுத்தா எரர் வரும், எஸ் ஆர் நோ, கரெக்டா. ஸோ இவ்வளவுதாங்க. ஸோ உள்ளுக்குள்ள என்ன நடக்குது அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்க அவசியம் இல்லை. இதுதான் பிளாக் பாக்ஸ்னு சொல்லுவாங்க, ஓகே. ஸோ இது வந்து கோடிங் நாலேஜ் இல்லாதவங்க கூட நம்ம அப்ளிகேஷன் யூஸ் பண்றோம்ல, நான் சிம்பிளா சொல்றேங்க. ஜிமெயில் எப்படி ஒர்க் ஆகுது உங்களுக்கு தெரியுமா, ஜிமெயில் தான் யூஸ் பண்ண, ஜிமெயில் யூஸ் பண்ணா நம்ம ஜிமீட் வர முடியுமா, கைஸ் புரியுதா. ஜிமெயில் இல்லாம, ஜிமெயில் அக்கௌண்ட் இல்லாம ஜிமீட் உங்களால வர முடியுமா. நோ சார். அப்ப உங்களுக்கு தெரியுமா ஜிமெயில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுமா, எப்படி ஜிமெயில் ஒர்க் ஆகுது தெரியுமா, தெரியாது இல்ல. நம்மளா யூசர் தானே, கரெக்டா. இதுதான் பிளாக் பாக்ஸ், இதுதான் பிளாக் பாக்ஸ், ஓகே. இதுல டவுட்ஸ் இருக்கா, அடுத்து போலாமா. எப்படி எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே சொன்னதாங்க, ரெண்டு கேஸ் தாங்க, டெஸ்ட் கேஸ் 1, டெஸ்ட் கேஸ் 2. என்னது, கரெக்டா கொடுத்தா என்னது லாகின் சக்சஸ்ஃபுல், தப்பா கொடுத்தா இன்வேலிட் பாஸ்வேர்ட், ஓகே, மெசேஜ். இதுதான் ரெண்டு தான் வரும், ஓகேவா. ஸோ இந்த இடத்துல நம்ம இதுதான் நம்மளுக்கு வந்து அஸ் யூசர் நம்மளுக்கு தான் நம்ம வந்து இது பண்ணணும். இங்க டெஸ்டர் ரியாக்ட்ஸ் வித் அப்ளிகேஷன் ஃப்ரம் தி அவுட் சைட், ஓகே, அண்ட் வெரிஃபைஸ் தி இன்புட் அண்ட் அவுட்புட்ஸ் வித்தவுட் நோயிங் தி கோட். இங்க டெஸ்டர்னா யாரு, யூசர் தான், ஓகே. ஸோ இன்ட்ராக்ட்ஸ், ஓகே, இன்ட்ராக்ட் பண்ணுவாரு, வெளியேந்து பார்ப்போம், உங்களுக்கு தேவையான கிரெடென்ஷியல்ஸ் கொடுப்போம். அப்போ இந்த கிரெடென்ஷியல் நான் என்ன பண்ணணும், முதல்ல சைன் அப் பண்ணணுமா, கரெக்டா. விசாரணம் எனக்கு இதை பத்தி தெரியாது. லாகின் பண்ண நான் முதல்ல என்ன பண்ணணும், சைன் அப் பண்ணணுமா, இதெல்லாம் இது. ஸோ சைன் அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் கரெக்டா இருந்துச்சுன்னா மேட்ச் இது சைன் அப் பண்ண எங்க டேட்டா பேசுவோம், அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அவங்களும் டேட்டா பேஸ்னா என்னன்னு தெரியாது. சைன் அப் பண்ணாம நீ என்ன சொன்ன, சைன் அப் பண்ண நான் கிரெடென்ஷியல் கொடுத்தா எனக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தாச்சு, இங்க அடிச்சேன், எனக்கு உள்ள போகணும். தப்புனா ஏதாவது தப்பு நீங்க காட்டும், இவ்வளவுதான் கான்செப்ட். இதுதான் பிளாக் பாக்ஸ். பிளாக் பாக்ஸ் புரிய நினைக்கிறேன், ஓகேவா. அடுத்து போலாமா. ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் திஸ், ஸோ வாட் இஸ் திஸ் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங். ஸோ இங்க என்ன நடக்குது எனக்கு, ஓகேயா. ஸோ இங்க வந்து யார் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்ல மேஜர் ரோல் ப்ளே பண்ணுவாங்கன்னா டெவலப்பர், புரியுதுங்களா. ஸோ இந்த இது பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
ஸோ ஒயிட் பாட் டெஸ்டிங்னா டெஸ்டிங் தி இன்டர்னல் கோட் அண்ட் ப்ரோக்ராம் லாஜிக். சார் டெஸ்டிங் தி இன்டர்னல் கோட் ப்ரோக்ராம் லாஜிக், அப்போ யார் சார் இது வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டர் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தா அது கிடையாது. நல்லா நான் என்ன சொன்னேன், யூனிட் டெஸ்டிங் பத்தி நான் 70 to 80% யார் பண்ணுவா, டெவலப்பர் தான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் என்னது இதுல ஒரு யூனிட். ஓகேவா, இந்த ஃபங்க்ஷனல்லாம் எப்படி நம்மளுக்கு இது பண்ண முடியும் தெரியும். புரியுதுங்களா கைஸ்? புரியுதுங்களா? டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? ஸோ இந்த ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்ல மெஜாரிட்டியா பிளே ஆக போறது யாருன்னா டெவலப்பர் தான். அதாவது இங்கே டெஸ்டர் யூஸ் பண்ணுவாங்க, பட் மெஜாரிட்டி ஏன்னா அவங்களுக்கு தான் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். இந்த ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி, அந்த டிஸ்கவுண்ட் எப்படி ஆகுது, இந்த ஃபங்க்ஷனாலிட்டி போட்டு இதெல்லாம் என்னது அவங்க ஃப்ளோ சார்ட்லாம் போட்டு நம்ம வந்து இதாக கொடுப்பாங்க. ஓகேவா, இந்த லூப்ஸ், ஃபங்க்ஷன், பிரான்ச்சஸ், கண்டிஷன்ஸ் எல்லாமே இது பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் ஒயிட் பாட் டெஸ்டிங் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஸோ எப்படி இப்போ ஒர்க் ஆகுது பார்ப்போம். ஒரு 2 கேஸ் ஸ்டடி எடுத்திருக்கேன், அது என்னன்னு பார்ப்போம். டோன்ட் வரி. சரி, எப்படி ஒர்க் ஆகும். ஓகேவா, ஸோ ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் ஃபோக்கஸ் ஆன் இன்டர்னல் கோட். ஞாபகம் வச்சுக்கோ, இன்டர்னல் கோட், ப்ரோக்ராம் லாஜிக். இன்டர்னல் கோட்னா நீ என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்க இது எல்லாமே எனக்கு இன்டர்னல் கோடு தான். ஸோ இங்க ப்ரோக்ராம் லாஜிக், கண்டிஷன்ஸ், பிரான்ச்சஸ், கோட் பாத், லூப்ஸ். ஓகே சார், இதெல்லாம் என்னது? ஸோ ஒவ்வொன்னா பார்ப்போமா. இன்டர்னல் கோட்னா என்னது? தி கோடிங் சிஸ்டம். ஓகே, அதாவது அந்த ஃபங்க்ஷனோ இல்ல கிளாஸோ எல்லாமே இன்டர்னல் கோடுன்னு சொல்லலாம். அதுக்குள்ள நம்ம அந்த கிளாஸ்க்குள்ள என்ன அடிப்போம், வேரியபிள்ஸ், ஃபங்க்ஷன்ஸ்லாம் அடிப்போம். ஞாபகம் இருக்கா? ஸோ இதுதான் ப்ரோக்ராம் லாஜிக். என்ன, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள லாஜிக் அடிச்சிருக்கேன். கரெக்டா? இப்போ நான் என்ன லாஜிக் சிம்பிளா அடிச்சிருக்கேன், இது எல்லாருக்கும் புரிய நினைக்கிறேன். சிம்பிளா சொல்லிட்டேன். இது என்னதுன்னா ஒரு லாகின் சிஸ்டம் நான் வந்து இங்க கொடுத்துருக்கேம்மா, டெஸ்ட் பண்ண போறேம்மா. கைஸ், லாகின் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், அதெல்லாம் இதை நான் எடுத்திருக்கேன். ஓகேவா, இங்க என்ன கேட்டிருக்கேன் நல்லா புரியுதா? ஃபர்ஸ்ட் லைன் புரியுதா? இஃப் யூசர் நேம் அட்மினா இருக்கணும், பாஸ்வேர்ட் 1 2 3 4 இருந்துச்சுனால் என்ன எனக்கு வரணும், லாக் இன் சக்சஸ்ஃபுல். புரியுதா? ஓகே, இதான் கண்டிஷன். ஓகே, ஸோ இதான் கண்டிஷன். ஸோ இஃப் கண்டிஷன் இது எனக்கு பாஸ் ஆச்சுன்னா எனக்கு இந்த இடத்துல அந்த கண்டிஷன் இது வரும். அப்படி இல்லையா, தெரியுதாங்க, இஃப்க்குள்ள இஃப் போட்டிருக்கோம் பாத்தீங்களா கைஸ்? இஃப்க்குள்ள எல்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் பாத்தீங்களா? ஸோ இதெல்லாம் என்ன, இதை நெஸ்டட் கண்டிஷன் சொல்லுவாங்க. நெஸ்டட்னா ஒரு கண்டிஷன் என்ன நடக்கணும், ஒரு கண்டிஷன்ல என்ன நடக்கணும். ஸோ அது நம்ம வந்து இங்க கொடுத்துருக்கோம். ஓகேயா, ஹலோ, புரியுதுங்களா கைஸ்? புரியுதுங்களா? இது ரொம்ப நான் இதுவெல்லாம் போகல, சிம்பிள் கோட். அதாவது ஒரு லாகின் கோட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. அதுக்கு முன்னாடி இந்த கேஸ் ஸ்டடியை பாத்துருங்களேன். இந்த ஃப்ளோ சார்ட்டை பாருங்க, எக்ஸிகியூஷன் பாத் சொன்ன பத்தியா, கோட் பாத் அதான் இங்க வருது. ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டார்ட்னா என்னது, உன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ற. ஸ்டார்ட் பண்ணிட்ட பிறகு உன்னோட என்ன இருக்குன்னா எனக்கு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் நீங்க அடிக்கிற. இது சக்சஸ் ஆச்சுன்னா லாகின் சக்சஸ்ஃபுல், இல்ல ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்னது, ஓகே, ஆக்டிவ் யூசரா இருக்கு. அதாவது என்னது, இந்த யூசர் நேம் ஆக்டிவா இருக்கா நான் செக் பண்ணுவேன். ஆக்டிவா இல்லைன்னா நம்ம வந்து இங்க நோ அப்படின்னு நான் கொடுத்தோம். எஸ்னா யூசர் இன்ஆக்டிவ். அதாவது இது என்னது, இஸ் ஆக்டிவ் யூசர். ஆக்டிவ் யூசர் என்னதுன்னா நல்லா யோசிச்சு பாருங்க. இது நான் எந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நான் சொல்லியிருப்பேன். ஃபேஸ்புக் இருக்கு, ஃபேஸ்புக்ல நீங்க வந்து ஆக்டிவா இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம், அடிக்கடி ஃபேஸ்புக்கை லாகின் லாக் அவுட் பண்ணணும். ஒரு நாள்ல எத்தனை வாட்டி லாகின், ஒரு நாள் அட்லீஸ்ட் 1. இப்போ நான் அதை லாகின் லாக் அவுட்டே பண்ணல, ஒரு பர்டிகுலர் கண்டிஷன்ல போட்டு என்ன பண்ணுவேன், இங்க என்ன போடுவேன், செக் பண்ணுவேன். ஆக்டிவா இல்லைன்னா அது என்னது இங்க நான் செக் பண்ணுவேன். புரியுதா நான் சொல்ற கண்டிஷன்? புரியுதா? இங்க பாத் புரியுதா என்னன்ட்டு? ஹலோ, புரியுதா? அதாவது ஜிமெயில் யூஸ் பண்றியா இல்லையா, உங்க அப்ளிகேஷன் யூஸ் பண்றியா, இல்ல ஃபேஸ்புக் யூஸ் பண்றியா, இல்ல ட்விட்டர் யூஸ் பண்றியா, இதை பேஸ் பண்ணி நான் சொல்றேன். ஆக்டிவ் அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருக்கியா இல்லையா? வாட்ஸ்அப் கண்டிப்பா யூஸ் பண்ணிட்டு இருப்போமா, அதே மாதிரி அப்ப கண்டிப்பா யூஸ் பண்ணா நான் ஆக்டிவ் யூசர். யூஸே பண்ணலையா, இன்ஆக்டிவ். அதான் இங்க போட்டுருவோம். ஸோ எஸ் ஆக்டிவ் யூசர். யூசர் நேம் அப்படின்னா எனக்கு எஸ்னா என்ன, எனக்கு யூசர் இன்ஆக்டிவ். நோனா ஏதாவது தப்பு. ஓகே, யூசர் நேம் வந்து ஏதாவது இதுவாச்சுன்னா இன்வேலிட் பாஸ்வேர்ட், அது மாதிரி எனக்கு வருங்க. ஸோ அப்போ இன்வேலிட் யூசர் நேம் ஏதாவது ஒன்று வரும். ஓகேங்களா? ஸோ இதான் மேஜர் 3 கண்டிஷன் நம்ம போடுறோம். அதுதான் சின்னதா ஒரு ப்ரோக்ராம் எழுதிருக்கேங்க, பாத்துங்க. ஸோ இதான் இந்த ஃப்ளோ சார்ட். இந்த ஃப்ளோ சார்ட் புரியுதுங்களா? ஃப்ளோ சார்ட் மட்டும் பாருங்க. ஓகே, இதெல்லாம் கோட்ஸ், இதை பைத்தான் கோடுங்க. ஓகேங்க, இந்த கோட்ஸ் எல்லாம் பார்க்காத. இதுதான் கண்டிஷன். இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, ஒரு ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்க்கு ஆஸ் அ ப்ரோக்ராமரா இந்த லாஜிக் தெரியுதா, இந்த ஃப்ளோ சார்ட் படி நீ வந்து ப்ரோக்ராம் அடிக்கணும். ஓகே, அதுதான் இந்த ப்ரோக்ராம். புரியுதா?
ஸோ இதுதான் பேசிக். அப்போ பிரான்ச்சஸ்னா என்ன? ஸோ எல்லாம் என்ன ஆகுது எனக்கு ஸ்டார்ட்னா எங்கன்னா அடுத்த எங்கே போகுது ஸோ தான் பிரான்ச்சஸ். ஓகே, ஸோ இதான் எனக்கு வந்து வேரியேஷன். லூப்ஸ்னா என்னது? ஏதோ எனக்கு வந்து சப்போஸ் லூப்ஸ்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் லூப் சொல்லிட்டேங்களா, வைல் லூப் அந்த மாதிரி நாங்கள் சொல்லுவோம். ஓகே, இப்போ நீங்க ஏடிஎம் போயிருக்கீங்களா கைஸ்? ஏடிஎம் போயிருக்கீங்களா? ஏடிஎம்ல கார்டை நீங்க இன்சர்ட் பண்றீங்க, பாஸ்வேர்ட் மறந்துச்சுன்னா ஏடிஎம் என்ன பண்ணிருக்காங்க, அவங்க பின்னாடி நம்ம சிஸ்டம் எழுதிருப்பாங்க, கோடர்ஸ் எழுதிருப்பாங்க. என்னது 3 வாட்டி தான் அலௌடுன்னு நினைக்கிறேன், கரெக்டா? 3 வாட்டிக்கு மேல நீ பாஸ்வேர்டை தப்பா போட்டா என்ன நடக்கும்? ஒண்ணு பிளாக் ஆகும், ரெண்டாவது என்ன நடக்கும், அந்த பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? ஓகேவா? லவ் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? எஸ் ஆர் நோ? அதே தாம இங்கேயும் இந்த லூப்ஸ்னா என்னது, நான் இப்ப என்ன பண்றேன், இங்க நான் வந்து பாஸ்வேர்ட் கொடுக்குறேன்னா இந்த பாஸ்வேர்ட் தப்பாயிடுச்சு, பாஸ்வேர்ட் மறந்துச்சு, இல்ல இன்னொருத்தனோட உங்க அப்பாவோட ஏடிஎம் பின்ன நீ பண்ற, ஓகே, பாஸ்வேர்ட் ஃப்ரீல. அப்ப என்ன நடக்கும் இங்க, இந்த சிஸ்டம் லூப்ஸ் என்ன பண்ணா, ஓகே இது ஏதோ நடக்குது, ஏதோ மால் ஃபங்க்ஷன் நான் புரிஞ்சுக்கும். அப்போ உனக்கு 3 வாட்டி நம்பர்ஸ், ஓகே 3 வாட்டி வரும். ஸோ லூப்னா 1 வாட்டி தப்பு பண்ணலாம், 2 வாட்டி தப்பு பண்ணலாம், 3 வாட்டி தப்பு பண்ணலாம், 3வது வாட்டி தப்பு பண்ண 4வது வாட்டி அடிக்கும் போது ஒரு எரர் த்ரோ ஆகும், ஒரு மெசேஜ் ஷோ ஆகும். என்னது? யூ ரீச் தி மேக்ஸிமம் லிமிட். கரெக்டா வருமா? எஸ் ஆர் நோ? மேக்ஸிமம் லிமிட். அப்ப என்ன பண்ணணும், அடுத்த வாட்டி போகும்போது என்ன நடக்கும், யூ ஹாவ் டு சேஞ்ச் தி பாஸ்வேர்ட். வருமா வராதா? அதுதான் லூப்ஸ். ஓகே, எத்தனை வாட்டி உன் லிமிட் அனுப்புறேன், எத்தனை வாட்டி உனக்கு வந்து இது பண்றேன், அதுதான் இங்க லூப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாம்மா இங்க. ஸோ இதுதான் உன்னோட மேஜர் திங். ஸோ இதெல்லாம் என்ன நடக்குது, ஸோ இது நான் ரொம்ப காம்ப்ளிகேட்டா கொண்டு போல. ஓகே, சிம்பிளான ஒரு லாகின் பாஸ்வேர்ட், ஓகே யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு நம்ம எப்படி பண்றோம் அப்படின்னு டெஸ்ட் பண்றது தான் இந்த ஒயிட் பாட் டெஸ்டிங். ஸோ இதை யார் தெரிஞ்சிருக்கணும்? யூசராக நீ கிடையாது, டெஸ்டராக நான் கிடையாது, டெவலப்பர் அவங்க தான். ஸோ எப்படி இதெல்லாம் பண்ணா இதெல்லாம் ஒவ்வொன்றா செக் பண்ணுவாங்க. ஓகே, தெரியுதா? எல்லா கலர்ல வருதா? எல்ஸ்னா என்ன வரணும், இன்வாலிட் பர்சனா எப்போ வரணும், யூசர் இன்ஆக்டிவ்னா ஆக்டிவா இருக்காரா செக் பண்ண. ஆக்சுவலி நிறைய இதில் செக் பண்றாங்க. ஓகே, ஸோ இன்ஆக்டிவ்னா நீங்க யூஸ் பண்ணினே இருக்கணும். ஸோ அந்த இது இந்த லூப்ஸ்னா இந்த பாஸ்வேர்ட் கணக்கோட ஆக்சுவலி இங்க நான் எழுதல. ஓகே, இந்த பாஸ்வேர்ட் கணக்குல 3 வாட்டியோ 4 வாட்டியோ நான் உங்களுக்கு வந்து இது கொடுப்பேன். 4வது வாட்டி மேல தப்பாச்சுன்னா ஒரு மெசேஜ் தட்டுவேன். என்ன மெசேஜ்? லாகின் அட்டம்ஸ் ஃபெயில்ட், யூ ஹாவ் டு சேஞ்ச் தி பாஸ்வேர்ட் ஃபார் நெக்ஸ்ட் லாகின். அந்த மாதிரி நான் கொடுப்பேன். புரியுதா? சிம்பிள் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்கோட சின்ன சிம்பிள் சாம்பிள் கோட் புரியுதா? ஹலோ கைஸ், இருக்கீங்களா? ஏன் சார் நீங்க பைத்தான்ல போட்டீங்க, ஏன் சார் எங்களுக்கு வந்து ஜாவால போட மாட்டீங்க, டாட்நெட்ல போட மாட்டீங்கன்னா, பைத்தான் தாங்க கோடிங் இதுலேயே கொஞ்சம் ஈஸியஸ்ட் வே ஆஃப் கோடிங். ரொம்ப உனக்கு இதெல்லாம் இருக்காது. இதே ஜாவா டாட்நெட்லாம் போட்டேன்னு வச்சுங்க, ஸோ இங்கே வந்து நிறைய சின்டாக்ஸ் வந்து இது வரும். ஸோ பைத்தான் ஈஸியஸ்ட் வே டு ரைட் தி கோட். ஸோ அதால் தான் ஏஐ, ஓகேவா, மெஷின் லேர்னிங் பெரிய பெரிய இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கேயும் கோடிங் தேவை, அங்கேயும் ஜாவா யூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் அங்கே ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் ரொம்ப சிஸ்டம் அந்த சின்டாக்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால இதை யூஸ் பண்ணலாம். அதனால உங்களுக்கு நான் சொல்றது ஒரு சின்ன ஒரு இதில் வச்சு நான் சொல்றேன். பைத்தான் நாங்கள் இது சொல்றோம் உங்களுக்கு புரியுது, ஓகேவா? சதான் போடுறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க, ஓகேவா? புரியுதுங்களா? எஸ் ஆர் நோ? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இது பாக்ஸ், இது பேர் என்னது? ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் எப்படி பண்றேன், அது எப்படி எழுதுறேன், டெவலப் ஆக எனக்கு மட்டுமே தான் தெரியும். ஸோ இதுதான் மேஜர் திங். ஓகே, அடுத்து போவோமா? டெஸ்டிங் எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிள் போடலாமா? என்ன எக்ஸாம்பிள் யாருன்னா சொல்லுங்களேன் ப்ளீஸ். இதை பார்த்து சொல்லுங்க. என்னது? இதான் ஃப்ளோ. என்ன பண்ணிருக்கேன் சொல்லுங்க. என்ன இது? டெஸ்டிங் டிஸ்கவுண்ட் லாஜிக். இதான் இதுக்கு முதல்ல அந்த ஃப்ளோட் சார்ட்டை பார்த்துருவோமா? ஸ்டார்ட் அமௌண்ட் எவ்வளவு இருக்கணும்? 5000 மேல இருந்துச்சுன்னா ஓகேவா, என்னது? 10% டிஸ்கவுண்ட். சிம்பிள் லாஜிக் தாங்க போட்டுருக்கு. 10% டிஸ்கவுண்ட் சிம்பிள் லாஜிக். நோவா இருந்துச்சுன்னா என்னது? கிவ் நோ டிஸ்கவுண்ட். அதாவது 4999 499 இருந்தால் கூட நோ டிஸ்கவுண்ட். ஃபைட், அதாவது என்ன சொல்றேன், இந்த கண்டிஷன் நல்லா பாரு. அமௌண்ட் கிரேட்டர் தேன் 5000 அப்படின்னா 5000 கிடையாது.
புரியுதா? லாஜிக் புரியுதா? ஹலோ, இருக்கீங்களா எஸ் சார். கைஸ்? எஸ் சார் புரியுது சார். கைஸ் இருக்கீங்க? என்ன எஸ் சார் புரியுது சார். அமௌண்ட் 5,000, அதாவது 5,000 இருந்தா கூட கிடையாது. அப்ப 5,000 இருக்கிற கிரேட்டர் ஈக்குவல். ஓகேவா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க. சோ 5,000 என்னமா? ஹலோ, இப்ப கேக்குதுங்களா? ஹலோ, கேக்குதா? கேக்குதுங்களா? தேங்க்யூமா. சோ அமௌண்ட் வந்து கிரேட்டர் தேன் 5,000 ரூபாய்க்கு மேல இருந்தாதான் 10% டிஸ்கவுண்ட். 5,000 ரூபாய் கீழே இருந்துச்சுன்னா நோ டிஸ்கவுண்ட். இதுதான் என்னோட ஃபங்க்ஷனல் லாஜிக். ஓகே, இந்த லாஜிக்கு நான் எப்படி கோட் எழுத போறேன் தெரியுதுங்களா? இதுதான் கோட். இஃப் அமௌண்ட் என்னது, இந்த அமௌண்ட் கிரேட்டர் தேன் என்னது 5,000 இருந்துச்சுன்னா கிவ் டிஸ்கவுண்ட், எல்ஸ் நோ டிஸ்கவுண்ட். எண்ட். அவ்வளவுதான். இது பைத்தானோட சிம்பிள் கோடுங்க. பார்க்கிறது இங்கிலீஷ் மாதிரி தாங்க இருக்கும். ஓகே, சோ இதுதான் லாஜிக். இந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்கு தெரியுங்களா? இந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்கு இதுதான் லாஜிக். 5,000 ரூபாய்க்கு மேல இருந்துச்சுன்னா 10% டிஸ்கவுண்ட், 5,000 ரூபாய் இருந்துச்சுன்னா நோ டிஸ்கவுண்ட். அதாங்க போட்டு. ஓகே, இதான் கண்டிஷன். ஓகே, இப்போ டெஸ்ட் கேஸ் எழுதுவோமா? என்ன டெஸ்ட் கேஸ்? ரெண்டே டெஸ்ட் கேஸ் தானே, கரெக்டா? என்ன டெஸ்ட் கேஸ்? டெஸ்ட் கேஸ் 1 என்ன டெஸ்ட் கேஸ்? அமௌண்ட் 6,000. என்ன வேணுங்க ஆன்சர் வரணும்? என்ன எனக்கு வரணும்? என்ன 10%? அவ்வளவுதான். இந்த டிஸ்கவுண்ட் மொபைலா? சரி, ஓகே. சோ 6,000 இருந்துச்சுன்னா 10% டிஸ்கவுண்ட். இங்க மேட்ச் ஆகுதா? இந்த கண்டிஷன் மேட்ச் ஆகுதா? அமௌண்ட் வந்து 5,000 ரூபாய், என்கிட்ட நான் 6,000 ரூபாய் செலவு பண்ணிட்டேன்ப்பா. 5,000 ரூபாய் மேல ஆயிடுச்சு. அப்போ 10% டிஸ்கவுண்ட். ஓகேவா? முடிஞ்சுதா? 10% எவ்வளவு வரும்? பார்த்து டப்புன்னு கணக்கு சொல்லுங்க பார்ப்போம். 10% 600 ஓவர். ஓகேவா? ஆனா இங்க பாரு, டெஸ்ட் கேஸ் 2 3,000 ரூபாய். என்னது? நோ டிஸ்கவுண்ட். சோ நோ டிஸ்கவுண்ட் பார்ட் டெஸ்டட். ஓகேவா? சோ இதுதான் மேஜர் திங். சிம்பிளான ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங். புரியுதா? புரியுதா? அதே ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்ல லாகின் கிரெடென்ஷியல் வச்சு பார்த்தோம். ஓகேவா? ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் என்ன பார்த்தோம்? லாகின் கிரெடென்ஷியல் வச்சு பார்த்தோம். இதான் அந்த லாஜிக். ஃபங்க்ஷனல் பார்த்து இப்படிதான் எழுதுவாங்கம்மா. ஓகே, இதை பேஸ் பண்ணி தான் கோடிங் அடிப்பாங்க. ஓகே, இதுதான் மேஜர் திங். ஸோ இது உங்களுக்கு சிம்பிளா போட்டேன். ஸோ இதுதான் உனக்கு வந்து வேரியஸ். இது ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் எக்ஸாமின்ஸ் என்னது? இன்டர்னல் கோட் அண்ட் ப்ரோக்ராம் லாஜிக். என்னது? இதுதான் இன்டர்னல் கோட், இதுதான் ப்ரோக்ராம் லாஜிக். லாஜிக்னா என்னது? நான் என்ன எழுதியிருக்கேன் ஃப்ளோ சார்ட்ல? 5,000 ரூபாய்க்கு மேல இருந்தா கொடு, இல்லைன்னா விடு. ஓகேவா? அதுதான். ஸோ ensures every condition in branches and path works as expected. கண்டிஷன்ல என்னது? பிரான்ச்சஸ்னா என்னது? இது இந்த கண்டிஷன் பாஸ் ஆயிடுச்சுன்னா இன்னொரு வேலை செய்யுமா? கரெக்டா? 10% தனி இன்னொரு ஃபங்க்ஷன். நான் அது என்ன பண்ண கால்குலேட் தான் பண்ணணும். புரியுதா? எப்படி ஏங்க, இப்போ 6,000 ரூபாய் நீ வந்து செலவு பண்ணிட்ட, உனக்கு 10% டிஸ்கவுண்ட். நான் அதுக்கு லாஜிக் எழுதிருக்கேன்ல. எவ்வளவு நான் உங்ககிட்ட இருந்து வாங்குவேன்? அமௌண்ட் 6,000 ரூபாய் மைனஸ் என்னது போடணும்ல, மைனஸ் என்னது 6,000. அது கால்குலேட் பண்ணலங்க. 6,000 by 100. கரெக்டா? சாரி, எப்படி ஒரு நல்லா பார்த்து கால்குலேஷன் நல்லா பாரு. 6,000 minus 100. நல்லா பாருப்பா. 6,000 minus 6,000 into ஓகேவா? என்னது? 10% பாயிண்ட் என்னது இது? ஸோ அந்த இதில் பார்த்து இந்த டோட்டல் அமௌண்ட் எனக்கு என்ன நல்லா பார்த்துங்க. 6,000 மைனஸ், இதுவும் தப்பா தான். 6,000 மைனஸ் எனக்கு என்ன? எனக்கு 600 வரணும் எனக்கு. அப்ப என்ன ஆகும்? 6,000 நல்லா பார்த்துக்கோ. என்னது இங்க என்ன வரும்? மைனஸ் போடணும். நல்லா பார்த்துங்க, மேத்தமெட்டிக்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்ங்க. 6,000 போட்டாச்சா? எப்போ எனக்கு 600 வரணுங்க சொல்லுங்க. எனக்கு இங்க என்னவா இருந்தா 6,000 வரணுங்க சொல்லுங்க. 6,000 மைனஸ் என்னவா இருந்தா எனக்கு இங்க 600 வரும். 10% அது எப்படி வரும்? 5,000 போது எப்படி வரும்? அது எப்படி எடுக்கலாம்? நீ 6,000 எடுத்துக்கலாமா? 6,000 எடுத்துக்கலாமா? 6,000 இங்க பார்த்து இங்க மைனஸ் நீ போடணும். ஓகே, அந்த லாஜிக் எழுதுனாங்க. ஏன் சொல்றேன்னா இந்த லாஜிக் நான் எழுதல. இந்த லாஜிக் எழுதணும். என்னது? 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தா என்ன எனக்கு? 10% டிஸ்கவுண்ட்னா நீ வந்து டிஸ்கவுண்ட் எவ்வளவு காட்டி எவ்வளவு கட்டணும்னு காட்டணும்ல. எஸ்ஆர் நோ? புரியுதா நான் சொல்றது? ஏங்க இங்க நோ டிஸ்கவுண்ட் அப்படியே போட்டுடலாங்க. அப்படியே 3,000 கட்டணும். இது பிரச்சனை கிடையாது.
ஆனா இங்க 10,000 டிஸ்கவுண்ட்னா இதுக்கு ஒரு லாஜிக் எழுதணும்ல. எஸ் ஆர் நோ லாஜிக் எழுதணும்ல. ம். அது கட்டணும். ஓகேயா? சோ இது நீ இப்ப அதுக்கு இந்த -600 வரதுக்கு நான் என்ன லாஜிக் எழுதுவேன் கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். எனக்கு அடிக்கடி 10% தான் கொடுத்துருக்கேன். அமௌண்ட் மைனஸா? நல்லாப்பா. இது அமௌண்ட், இது ஃபுல் அமௌண்ட் மைனஸ் கரெக்ட் தான். எனக்கு என்ன வரணும்? 5,400 வரணும். எனக்கு 5,400 அப்ப என்ன பண்ணணும்? 6,000 சொல்லு. 6,000 என்ன பண்ணணும் எனக்கு? இன்டு 10/100. இங்க ஓகே. இன்டு 10/100 போட்டா என்ன ஆன்சர்? நீங்களே பார்த்து சொல்லுங்க. எனக்கு நீங்களே சொல்லுங்க. எனக்கு ஆன்சர் 5,400. 6,000 minus 6,000 into 10/100. Total 6,000 minus 600. சார் வந்திருக்காருமா? சார் ஆன்ஷன் நினைக்கிறேன் சார். சார் நான் ஒரு லிங்க் அனுப்புறேன் சார். ஓகே சார். அண்ட் 2 வருஷம் கழிச்சு நீங்க போயிடணும் கம்பெனியை விட்டு. ஃபர்ஸ்ட் 1 மந்த் ட்ரைனிங் பீரியட் சேலரி கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு சேலரி நாங்கள் தரப்போகிறோம், ஒரு 20,000 சேலரி. ஓகேவா? நீங்கள் இங்கே ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நான் இந்த கொஷின் கேட்கல. மற்றவங்களுக்கு நான் ஐடியிலேருந்து ஐடி போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கான கேள்வி இது. நீ ஒரு இன்டர்வியூக்கு போகிற, அந்த ஃபைனல் ரவுண்டு கிளியர் பண்ணிட்டேன், உனக்கு வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க 2 வருஷம் பாண்டு, 1 மாதம் மட்டும் சம்பளம் கிடையாது ட்ரைனிங் பீரியடில், 2 வருஷம் கழிச்சு நீ போயிடணும். ஓகேவா? அண்ட் 1 மாதம் கழிச்சு உன்னோட சேலரி வந்து ஒரு 20,000 தரேன். நீங்கள் போவீங்களா மாட்டீங்களா? கொஷின். போகணும். கண்டிப்பா போகணும். போகணும். கண்டிப்பா போகணும். போவீங்க. சரி சரி, ஓகே. இப்போ நான் கேள்வியை மாற்றி போவன்றீங்க, உங்களை குழப்புறேன். இப்போ ரொம்ப ஓவரா பேசுறீங்க எல்லாரும் போவன்ட்டு. நான் திரும்ப உங்களை குழப்புறேன். நான் தான் அந்த ஸ்டூடெண்ட்டுங்க. நான் சென்னையை சேர்ந்தவன். ஜாப் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு. பெண்களுக்கான முக்கியமான கேள்வி இது. குழந்தை குட்டியெல்லாம் விட்டுட்டு எப்படி போக முடியும்? பார்க்கலாம். இப்ப பாருங்க, பாதி பேர் இல்லைன்னு வாங்க. உங்களை மடக்கிறதுக்காகவே இந்த கேள்வி. சரி, என்னோட கேள்வியை நான் மாத்துறேங்க. நான் தான் அந்த பையன். என் அம்மா ஃபேமிலி எல்லாமே வந்து சென்னையில் தான் இருக்காங்க. ஏன்னா நான் சென்னை பேஸ்டு பையன். எனக்கு வந்து கோயம்புத்தூர்ல வந்து அந்த ஆஃபர் கிடைக்குது. அப்படி இருந்தா நான் போகட்டுமா வேணாவா? போங்கண்ணா. ஒருத்தங்க மட்டும் ஒருத்தங்க போகணும். போலாண்ணா. ஆக்சுவலா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின். ஒரு பொண்ணு சொன்னாங்க, அண்ணா போக மாட்டான் அண்ணான்னு ஒரு பொண்ணு சொன்னாங்க. ஒரு தம்பி செம்மையான ஒரு ஆன்சர் கொடுத்தாருங்க. ரெண்டுக்கே 20,000 போயிடாயோ, அப்ப போய் நம்ம என்ன பண்றது? சம்பாதிக்க முடியாது. ரெண்டுக்கு சாப்பாடுக்கு சரியா போயிடும். தம்பில யார் தம்பி சொன்னதுங்க? கைலாஸ் நான் சொன்னாருங்க. சூப்பர். இன்ட்ரெஸ்டிங்கா. வேற ஏதாவது போக மாட்டேன்றத வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லுங்க. ஒரு தம்பி சொன்னார் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போவேன்னு. என்னம்மா? ஆமா, 2 வருஷம் இந்த கம்பெனில எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு வேற கம்பெனி ஷிஃப்ட் ஆயிடும். பேக்கேஜ் இது நல்ல ஆன்சருங்க. பேக்கேஜ் அதிகமா இருந்துச்சுன்னா போலாமே, தப்பு கிடையாது. இன்னும் எவ்வளவு தங்கச்சி எதிர்பார்க்கறீங்க பேக்கேஜ்? ஒரு 30,000 இருந்தா போயிடலாம். சரி, எக்ஸ்பீரியன்ஸ் தான் முக்கியம். என்னங்கம்மா? அனிதா ஏதோ சொல்ற? 50,000 இருந்தா போகலாம். அருமையான ஆன்சருங்க. ஓகே, வேற ஏதாவது நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்ட், ஜாலியா இருக்கு. நீதான் இரு வாயிலே குத்துவேன். நீதான் வந்து 50,000 கேட்டவ. அதுக்கப்புறமா 1 இயர்ன்ற கரெக்டா சொல்லு, என்ன வேணும் உனக்கு? ஒரு 20,000. அதாவது அனிதா
அனிதா சொல்றது என்னன்னா, இல்ல அனிதா சொல்ற ஆன்சரை நான் சொல்றேன். 20,000 சம்பளம்னா செட் ஆகுது, 50,000 வேணும்னு கேட்டேன். ஒருவேளை 20,000 தான் கொடுப்பாங்கன்னா பேரலா ஏதாவது ஜாப் சர்ச் பண்ணிக்கிட்டான், சர்ச் பண்ணிட்டு அங்க ஜம்ப் அடிச்சிடலாம் அந்த 20,000 வச்சுக்கிட்டேன்ற. கேட்டா அனிதா? ஓகே. கோகுல்நாத் ஒண்ணு சொன்னாருங்க ஆன்சர். என்னது கோகுல்? அகாமடேஷன்ல அவங்களே கொடுத்தாங்கன்னா வேணா போலான்றியா? வேலை தான் கொடுப்பாங்க, வீடு குடும்பமா கொடுப்பாங்க. ஏயோ விட்டா கல்யாணம் பண்ணி வைக்க சொல்ல போல இருக்கு. அதுலயே இப்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொடுத்தாங்க. அதாவது இப்ப வந்து மேனகா ஏதோ சொல்றாங்க. மேனகா ஏதோ சொல்றாங்க. என்ன மேனகா சொல்லுங்க. அண்ணா அதுலயே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்கன்னா அதுலயே ட்ரை பண்ணலாம்ண்ணா. ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது. நான் கோயம்புத்தூருக்கு போகணும்னு சொல்லிட்டுனே. நீங்களோட ஆன்சர் ரூல்ட் அவுட்டுங்க வேற. சரி ஓகே. ஸோ டைம் இல்லைங்க. ஒன் டைம் அலவன்ஸ் என்ன தங்கச்சி? ஜாயின் பண்ணும்போது ஒரு அமௌண்ட் கொடுத்தா ஜாயின் பண்ணிக்கலான்றீங்களா? இங்க பாருங்க. சரி ஓகே. நான் இது வந்து ஃபர்ஸ்ட் சினாரியோ. நான் திரும்ப உங்களை டஃப் ஆக்குறேன். இந்த கேள்வி நான் திரும்ப டஃப் ஆக்குறேன். என் வீட்டில் போய் நான் கேட்டேன், அட போடாடே நீ வேற, நீ வேலைக்கு போகலாம் பரவாயில்ல, அதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்க. சரியா ஓகேவா? ஏன்னா சென்னை விட்டு எங்கெல்லாம் விட்டு கோயம்புத்தூர் போனால் எப்படி செட் ஆகாதா, வேணாடா வேலைலாம் வேணாடா நீ இங்கே இருடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வீட்லேயும் வேற சொல்லிட்டாங்க வேணான்ட்டு. புரிய வச்சு நாங்கள் போவோம், கன்வின்ஸ் பண்ணி போயிடலாம். ஃபேமிலிலாம் கொஞ்சம் யோசிக்கணும். ராஜாஜி சொல்றது ஃபேமிலிலாம் கொஞ்சம் யோசிக்கணுன்றாங்க. சரி ஓகே. புரிய வச்சு போவோன்னு சொல்ற 2-3 பேர் ராஜ்பிரபுலாம் சொல்றாருங்க. சரியா? வேற அப்புறமா கூட சென்னை ஷிஃப்ட் ஆயிக்கலாம். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டோம் வேற கம்பெனில. அக்செப்ட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கு அப்புறம் ஜெய்கணேஷ் சொன்ன ஆன்சர் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. குடும்பத்தோட அங்க போயிடுறேன் சார் கோயம்புத்தூருக்கு. கரெக்ட் தான். லவ் பண்ற கேர்ள் ஃப்ரெண்ட் கூட்டு போயிடுறேன்ற. சரி ஓகே. ஆக்சுவலா வந்து அருமையான ஒரு சினாரியோ நான் இன்னைக்கு கொடுத்துருக்குறதுங்க. ஸோ இதுக்கு எப்படி ஆன்சர் பண்றதுன்னு நான் சொல்றேங்க. தம்பி தங்கைகளா, ஃபர்ஸ்ட் வந்து லைக் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நான் திரும்பவும் ஒன்று தான் எப்பவுமே சொல்றேங்க. வேலை கிடைச்சிச்சுன்னா அது விட்டுறாது. ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்ஸ் கிடைச்சதுன்னா அது கிடைச்சது தான். அது திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா இங்கே இன்டர்வியூவே கிடைக்காம எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. உனக்கு இன்டர்வியூ கிடைச்சி அதை கிளியரும் பண்ணிட்டு அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுறாதீங்க. எப்படியாவது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அடைய பாருங்க. வீட்டில் எனக்கு குழந்தை இருக்கு, போக முடியாதுன்னா போக முடியாது. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் அந்த ஆப்ஷனை தவிர வேற எதுவா இருந்தாலும் ஒரே ஒரு வார்த்தை தான், we have to attack it. கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ள போயிடுங்க. எனக்கு எப்பவுமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பொண்ணு இருக்காங்க, திருநெல்வேலி பொண்ணு. அவ அந்த தங்கச்சி என்ன பண்ணாங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி பண்ணாவ. திருநெல்வேலியில் இருந்தா. சரியா ஓகே. இங்கே ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்ட தங்கச்சிங்களுக்கு சொல்றேன். 2 தங்கச்சி நான் மீட் பண்ணியிருக்கேன் வாழ்க்கையில, மறக்க முடியாதவங்க 2 பேரும். ஒருத்தி செம்ம பிரில்லியன்ட்டுங்க, டாப் கிளாஸ் பிரில்லியன்ட். வேலையே கிடைக்கல அந்த பொண்ணுக்கு. 2 வருஷம் ஆகி வேலை கிடைக்கல. டாப் கிளாஸ் பிரில்லியன்ட்டுங்க. இன்னொரு பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்து அவளும் செம்ம பிரில்லியன்ட்டுங்க. கோயம்புத்தூர் பொண்ணு ஒருத்தி, வேலை கிடைக்கல, சூப்பர் பிரில்லியன்ட். திருநெல்வேலி பொண்ணு வேலை கிடைச்சிச்சு, சூப்பர் பிரில்லியன்ட். சரியா? 2 பேரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் தேடினாங்க. சரிங்களா ஓகேவா? அண்ட் 3ஆவதா ஒரு தங்கச்சி இருந்தாங்க, அவங்க திருச்சிக்கார பொண்ணுங்க. அவளுமே வந்து ஜாபுக்கு போயிட்டா. சரி, இந்த 3 பேருக்கு என்ன வித்தியாசம்னு முதல்ல நான் சொல்றேன். கோயம்புத்தூர் பொண்ணு என்ன பண்ணானா வந்து ரொம்ப சிம்பிளா யோசிச்சா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணலாம், இல்லை தேவையில்லாம அப்ளை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு வேணான்ட்டு கிளீனா வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மட்டுமே அப்ளை பண்ணிட்டு இருந்தா. வேலையே கிடைக்கல. சூப்பர் பிரில்லியன்ட். ஆனா புத்திசாலித்தனம் இல்லையே. இங்க பாருங்க, புத்திசாலித்தனம் வேற, பொழைக்கிற புத்திசாலித்தனம் வேற. 2 வித்தியாசம் இருக்கு தம்பி தங்கைகளா. ஏங்க ஐடில இருந்து துரத்துறவன் எல்லாம் முட்டாளா என்ன? அவனுக்கு பொழைக்க தெரியல, அவனுக்கு சர்வை பண்ண தெரியல. எல்லாரையும் துரத்தலையே. என் பக்கத்துல இருக்கிறவன துரத்துனா என்ன துரத்தல. நீ அந்த இடத்துல சஸ்டைனபிலிட்டி எப்படி வரும்னா, துரத்துறவன் வந்து முட்டாள் கிடையாது, ஆனா பொழைக்க தெரியாத முட்டாள்.
இதுதான் உண்மை. முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க. நான் அப்படின்னு சொல்லி சில கம்பெனி இழுத்து மூடி இருப்பாங்க, அதனாலையும் வந்திருப்பாங்க. ஜென்ரலாக சொல்கிறேங்க. ஓகேவா? சரி. 2வது ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. திருச்சிக்கார பொண்ணு அவள் என்ன பண்ணனா, வர்றதுக்கெல்லாம் அப்ளை பண்ணுவா, கிடைக்கிறதுக்கெல்லாம் அப்ளை பண்ணுவா. எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தேடுறா, கிடைக்கிறதா அப்ளை பண்ணா. நான் தங்கச்சிட்டு கேட்டேன், அம்மா ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைச்சிச்சானா அப்படின்னா. எப்படிமா பண்ணணும்? எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணனா. ஓ அப்படியா? அப்ளை பண்ணி வர இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் இன்டர்வியூ வச்சு அட்டன் பண்ணி கிளியர் பண்ணிட்டேன். ஸோ ப்ராக்டிஸ்க்கு மற்ற இன்டர்வியூலாம் வச்சுக்கிட்டாளா? எவ்வளோ கேடியா இருப்பா பாருங்க. சரிங்களா? அந்த மற்ற ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் தான். நான் ஆஃபீஸ் வரேங்க, முதல்ல இன்டர்வியூ பண்ணுங்கண்ணே. அப்படி இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டா கரெக்டாக ஒரு ஒர்க் ஃப்ரம் செலக்ட் ஆகுவா. வேணான்னு சொல்லிடுவா. சார் இல்லை சார், குடும்பத்தில் பிரச்சனை, வர முடியாது சார். ஒரு 2-3 இன்டர்வியூ அப்படி ரிஜெக்ட் பண்ணிட்டே இருந்தா. ஒர்க் ஃப்ரம் ஹோம் கரெக்டாக கிடச்சி இன்டர்வியூல எப்படி போயிட்டே இருந்தா. புரியுதுங்களா? ஓகேவா? ஒர்க் ஃப்ரம் ஹோம் மட்டுமே தேடிட்டு இருக்கவங்களுக்கு கிடைக்காது. எல்லாத்தையும் தேடு, இன்டர்வியூ அட்டன் பண்ணு, கிளியர் பண்ணு, அப்புறம் முடிவு பண்ணு. ஒருவேளை ஹையஸ்ட் சேலரி கிடைக்குது, ஒரு 70,000 80,000 கிடைக்குதுன்னு வச்சுக்கேன். ஆனா குடும்பத்தையே ஷிஃப்ட் பண்ணி கூட்டு போ அந்த ஊருக்கு. என்ன போயிருக்கு? எவ்வளவு பண்ணலாமேங்க. குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நீங்க 20,000 ரூபாய் கொடுத்து ஒரு ஆளை வைக்கலாமே, தப்பு கிடையாது. என்ன வேணா பண்ணலாம், பணம் மட்டும் இருந்தால் மட்டும் போதும். அந்த பணத்துக்கான வேலையை நீ அடையணும். இன்னும் திருநெல்வேலிக்கார பொண்ணு இன்னும் சூப்பர் பிரில்லியன்ட்டுங்க. சூப்பர் பிரில்லியன்ட். அந்த பொண்ணு நம்ம சேனல்ல இருப்பா, லைவ் காஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப பிரில்லியன்ட்டுங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணா வந்து இன்டர்வியூ ஹைதராபாத் இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டா. அவங்க கிட்ட வந்து எனக்கு மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, ஒரு 3 months மட்டும் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுங்க, எனக்கு இந்த கம்பெனி ட்ரீம் கம்பெனி, எனக்கு இந்த ஜாபும் எனக்கு பிடிச்சிருக்கு, 3 months மட்டும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுங்க. மாமியார் செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு, சும்மா அடிச்சு விடுறது. 3 months மட்டும் எனக்கு சான்ஸ் கொடுங்க, அதுக்கு அப்புறமா வந்து வேணா கூட நான் நேரில் வந்துடுறேன். ஐம் ரியலி இன்ட்ரெஸ்ட் ஒர்க் இன் ஹைதராபாத் சார், கிவ் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி சார் அப்படின்னு இருக்கு. உடனே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து 3 months தானே கேட்குறாங்க, ரிசோர்ஸ் வேறு கிடைக்க மாட்டுறாங்க. பொண்ணு நல்ல பிரில்லியன்ட் வேற, குர்ரான்னு கொடுத்துட்டாங்க. இந்த பொண்ணு பைத்தியம் மாதிரி டே அண்ட் நைட் ஒர்க் பண்ண வேண்டியது. 14 மணி நேரம் 16 மணி நேரம். ஸ்டேட்டஸை வந்து நைட்டு 11:30 மணிக்கு அனுப்புறது, 11:30 மணிக்கு அனுப்புறது, 2 மணிக்கு அனுப்புறது, காலையில் 6 மணிக்கெல்லாம் ஒர்க் பண்ணுறது. இந்த மாதிரிலாம் பண்ண உடனே அசந்துட்டாங்க கம்பெனி. ஆஃபீஸுக்கு வந்தால் 8 மணி நேரம் தான் உழைக்கும். சரியான சைக்கியமாக ஒரு பொண்ணு மாட்டியிருக்கா, 15 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாடி, அவளுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுங்கடா அப்படின்ட்டு. தம்பிகளா, கடவுள் மீது ஆணையாக சொல்கிறேன், நான் போய் சொல்ல, கடவுள் மீது ஆணையாக சொல்கிறேன், அந்த பொண்ணுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடச்சி. கடவுள் மீது ஆணையா. அதுதாங்க புத்திசாலித்தனம். பொழைக்கிறவங்க அவங்க தாங்க. நீ பொழைக்க கற்றுக்கோ, புரியுதா? ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து இல்லைன்றதுலாம் பொய். இன்னொரு பையன் இருக்கான், அவங்க அப்பாக்கெல்லாம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கம்பெனிக்கு போனால் 6 மாதம் செம்ம சின்சியராக ஒர்க் பண்ணான். எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை சார், எனக்கு ஏதாவது இந்த ஜாப் விட்டு எனக்கு வாழ்க்கையே கிடையாது, எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுங்க சார் அப்படின்ட்டு பையன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் போயிட்டான். நல்லா உழைக்கிறான்டா, இவன மாதிரி ஆள் கிடைக்க மாட்டான்டா, கூட நீங்கள் எங்கே இருந்தாலும் வேலை செய்ய போகிற அப்படின்ட்டு. நீ மட்டும் கம்பெனிக்கு உண்மையாக இருந்தீன்னு வச்சுக்கேன், கடவுள் மீது ஆணையாக சொல்ல, சத்தியம் பண்ணுறேன் பாருங்க, நம்புங்க என்ன, ஒர்க் ஃப்ரம் ஹோம் லைஃப் டைம் உனக்கு கிடைக்கும். கம்பெனிக்கு உண்மையாக இருந்து நீ பெஸ்ட்னு ப்ரூவ் பண்ணினா. அதனால் அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் மட்டுமே பெட்ரமாஸ் லைட்டே வேணுன்றவங்களுக்கும் வாழ்க்கையே விளங்காது. அப்படி இருக்காது. எது வாங்க நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி தான் நமக்கு முக்கியம். ஆப்பர்ச்சுனிட்டி தான் முக்கியம். உன் ட்ரீம் வந்து மாசத்துக்கு 6 லட்ச ரூபாய் என் சம்பளம், அமெரிக்கா போனோம், யூகே போனோம், யூரோப் போனோம், 6 லட்சம் என் சம்பளம் மட்டும் வெறி ஏற்றிக்கோ. இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அது வேணும் இது எதுவுமே கேட்க மாட்டேன். என் டார்கெட் 6 லட்சம் தான் மாச சம்பளம், 6 லட்சம் தான் என் மாச சம்பளம். உனக்குள்ள அந்த விஷனை வச்சுக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ எங்கள் அப்பா எங்கள் பாட்டி சொன்னாங்க, எங்கள் தாத்தா சொன்னாங்க, எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் வேலைக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்க, 2 வருஷம் 3 வருஷம் நீ வேலை இல்லாமல் சும்மா அந்த பேர் செருப்பு அடிப்பாங்க. அப்போ ஏன்டா போகலன்னு கேட்பாங்க. நீ சொல்ல முடியாது, 2 வருஷம் எனக்கு வேலை கிடச்சி நீ தான் வேணான்னு சொல்ல முடியாது. ஃபேமிலி கிட்ட டெசிஷனே எடுக்கக்கூடாது நீ. ஆனால் இங்கே யாரோ ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, ஹஸ்பண்ட் கிட்ட கேட்க முடிவு பண்ண முடியாது. நான் அப்படி சொல்லலைங்க. ஃபேமிலி கிட்ட, இந்த பாட்டிகிட்ட கேட்டேன், அம்மா கிட்ட கேட்டேன், ஆத்தா கிட்ட கேட்டேன், அந்த கதையெல்லாம் பேசாதீங்க. இப்போ ஒரு ஒய்ஃபாக இருக்கீங்க, ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கணும், அது வேற வழி இல்லை. நான் சொல்றேங்க, அவங்களையும் கன்வின்ஸ் பண்ணி அந்த வேலையை பிடிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணுங்க தம்பி தங்கைகளா. வேலை தான் முக்கியம். ஏன்னா ஒரு தங்கச்சி சொன்னாங்க, அனிதா சொன்னாங்க,
சார் ஒரு 50,000 சம்பளம்னா நான் போயிடுவேன் சார் அப்படின்ட்டு. தங்கச்சி சேலரியை பத்தி திங்க் பண்ணா உனக்கு வேலை கிடைக்காது. எனக்கு சேலரி வேணாம், எனக்கு வேலை வேணும்னு நினைங்க. ரெண்டாவது, நீ ஒருத்தர் வேலை தரான், அவன்கிட்ட போய் எனக்கு ஒன் டைம் செட்டில்மெண்ட் ஒரு அமௌண்ட் கொடுங்க நான் வரேன்னு சொன்னா எப்படி ஒத்துப்பாங்க? நீங்க அவன் இடத்துல இருந்து பாருங்க, அவன் இடத்துல இருந்து பாருங்க. நம்ம பையன் ஒருத்தர் சொல்லியிருக்கான், வேலை கட்சிச்சு சார், எனக்கு ஒரு 1 வீக் டைம் கொடுங்க சார், நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். எவ்வளோ கடுப்பாவும் தெரியுமா? எப்பவுமே வேலை கொடுக்கறவங்கள்ட்ட நீ கண்டிஷன் போடக்கூடாது, சரின்னு மட்டும்தான் சொல்லணும். ஏன்னா அவன் வேலை தரான், உனக்கு வேலை தரான், புரியுதுங்களா? நான் ஆக்சுவலா வந்து என் தம்பி ஒருத்தன் என்ன பண்ணா, ஜாப் வாங்கிட்டான், வேலை வாங்கிட்டான், கம்மி சம்பளம், 5,000 20,000 தான் சம்பளம். சார் சூப்பர் சார், தேங்க்யூ சார், சார் தேங்க்யூ சார், இட்ஸ் ட்ரீம் கம்பெனி சார், ஐ வில் ஷூலி ஜாயின் சார் அப்படின்னு ஆஃபர் வாங்கி வச்சுக்கிட்டான். இன்னொரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு அதுல ஒரு 30,000 சேலரிக்கு ஆஃபர் வாங்கிட்டான். வாங்கின பின்னாடி அதுல போய் ஜாயின் பண்ணிட்டான். இந்த கம்பெனில சொல்லல, அதுல போய் ஜாயின் பண்ணிட்டான். ஜாயின் பண்ணிட்டு அந்த கம்பெனி சூப்பரா இருக்குன்னு உடனே இந்த கம்பெனிக்கு இவனே போன் அடிச்சு, சார் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை சார், ரொம்ப சீரியஸா இருக்காங்க சார், அவங்க ரெக்கவர் ஆன பின்னாடி வேணா நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் சார். அப்படியே தம்பி, சரி ஒரு 1 month டைம் தரேன், யோசிங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சுட்டாங்க அந்த கம்பெனி. இந்த கம்பெனில அவன் ஒர்க் பண்ணிட்டே இருந்திருக்கான். இந்த கம்பெனில ரொம்ப சரியில்லை, 30,000 கொடுத்தாலும் நல்லா இல்லை அந்த கம்பெனி அப்படின்னா, இந்த பேக்கப் கம்பெனி இருக்கு. எப்பவுமே கம்பெனி நீ பகைச்சிக்க கூடாது, எல்லாத்துக்கும் சார் சரிங்க சார், ஓகே சார், சூப்பர் சார், இப்படியே தான் இருக்கணும். ஸோ அதனால வந்து பயங்கர புத்திசாலித்தனமா திங்க் பண்ணு, சரியா? ஒருத்தன் வந்து வேலை தரானா, ஒரு வாரம் கழிச்சு சார் தேங்க்யூ சார், ஐ வில் ஜாயின் இமிடியட்லி சார், இதுதான் வார்த்தையா இருக்கணும். எல்லாத்துக்கும் சரின்னு மட்டும்தான் நீங்க சொல்லணும், எல்லாத்துக்கும் சரின்னு மட்டும்தான் சொல்லணும். இவ்வளவுதான் ஆன்சருங்க. சும்மா வள நான் பேச விரும்பல. எல்லாத்துக்கும் ஒன்னே ஒன்று சொல்லு, சரி, ஓகே சார், நான் பண்றேன் சார், ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ, ஓகே 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 ஓகே, உனக்கு வேலையும் கிடைச்சிச்சு, நீ உனக்கு சர்வே புத்தி, அதுதான் புத்திசாலித்தனம். புரியுதா தம்பி தங்கைகளா? புரியுதுண்ணா. ஓகேங்கண்ணா. சரி, நாம வந்து இன்னொரு சினாரியோ பேசலாங்க. ஓகே, இன்னைக்கு நான் தான் எடுப்பேன்னு நினைக்கிறேன். கணேஷ் நீ அப்புறமா நீ நாளைக்கு தான் எடுக்க வேண்டியது இருக்கு. இன்னும் எவ்வளவு இருக்கு நடத்த வேண்டியது? சார் இப்போ தான் ஒயிட் பாக்ஸ் வந்திருக்கோம்னா, கிரே பாக்ஸ் கொஞ்சம் கேஸ் ஸ்டடிஸ் இருக்கு சார். சரி, ஓகே, நாளைக்கு வேணா நீங்க எடுத்துக்கிற பிளான் பண்ணிங்க. நான் இந்த சினாரியோ முக்கியமானது அவங்களுக்கு பேசியாகணும். ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். சரி, இதோட முடிச்சுக்கங்க. இதை அப்படியே கண்டினியூ பண்ணீங்க நாளைக்கு எக்ஸ்ட்ரா டாபிக்கும் போடு, சரியா? ஓகே சார், ஓகே. தம்பி தங்கா, நம்ம பேசலாம் தானே? சரி, ஓகே. ஸோ அடுத்த ஒரு சினாரியோ நான் சொல்லிடுறேங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சினாரியோ. அதாவது வந்து என் தங்கச்சி ஒருத்தி வந்து போயிட்டு ஜாப் என்கிட்ட கோர்ஸ் படிக்கிறாங்க, ஓகேவா? ஏதோ ஒரு கோர்ஸ் படிக்கிறாங்க, சரிங்களா? ஓகேவா? அந்த கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த கோர்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கா, அருமையான விஷயம்தான். அவள் போயிட்டு ரொம்ப குழப்பமா இருக்குன்ட்டு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸு கிட்ட போயிட்டு, தெரிஞ்சவங்க அந்த ஐடியில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் போயிட்டு அவள் வந்து கேட்டிருக்கா, இது படிக்கலாமா இந்த கோர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கா. ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து, ஏமா 10 வருஷம் கெரியர் கேப் இருக்கு, இதெல்லாம் படிச்சா வேலை கிடைக்காதும்மா, ஏஐ வந்துச்சு, நீ வேற காமெடி பண்ணிட்டு இதை வேற படிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு இருக்காங்க. இன்னொருத்தவங்கிட்ட படிச்சவன வந்து, இவ்வளவு பெரிய கெரியர் கேப்னா இந்த கோர்ஸ் நல்ல கோர்ஸ் தான் அப்படின்றாங்க, சரிங்களா? இவ பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கிறா. இதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம் நீங்க சொல்லுங்க ஏதாவது. ஸோ எது படித்தாலும் நமக்கு பெஸ்ட்டாக இருந்தால், ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா, சார் திறமை இருந்துச்சுன்னா வேலை கிடைக்குன்ட்டு ஒருத்தங்க சொல்கிறாங்க. வேற எல்லாம் பதில் சொல்லுங்க, ஜென்ரலாக தான் டெக்னிக்கல் கேள்வியா? ஸ்கில் கெயின் பண்ணா போதும், கெரியர் கேப் வேண்டான்றீங்க. வேற யார்கிட்டயும் சஜஷனே கேட்க கூடாதுன்னு. யார்கிட்டயும் சஜஷனே கேட்கமா? எப்படிமா சஜஷனே கேட்கலாம்? எப்படிமா? அதுவே நம்ம குழப்பமா இருக்கணும். யார்கிட்டயா கேட்கணும்ல சஜஷனை? ஒருத்தங்க 2-3 பேர் வந்து டக்குன்னு உங்ககிட்ட தான் கேட்டோமே அப்படின்னு சொல்லி என்ன மாட்ட விட்டீங்க? வேற ஏதாவது
நான் ஒரு தடவை டிசைட் பண்ணி நம்ம எடுத்துட்டோம்னா அதுல ஃபோக்கஸ்டா இருக்கணும், அதை மேனிஃபெஸ்ட் பண்ணி அதை அந்த கோல் எக்ஸாக்ட்லி. அச்சீவ் பண்றது ஒரு இடத்துல நீ டிசைட் பண்ணிட்ட அப்படின்னா ஒரே முடிவு தான், யார்ட்டையும் கேட்க தேவையில்லை அப்படின்றாங்க. இது நல்ல ஆன்சருங்க. சரி, ஓகே, நிறைய ஆன்சர் பண்ணீங்க. இதுக்கான ஒரு பதில் நான் சொல்றேங்க. தம்பி தங்கைகளா, ஒன்னே ஒண்ணுதாங்க. யாராவது ஒருத்தங்க அட்வைஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்க, திரும்பி எவ்வளவு பேருக்கு நீ வேலை வாங்கி கொடுத்தன்னு கேளு. இல்ல உங்ககிட்ட படிச்சு எவ்வளவு பேர் வேலைக்கு போனாங்கன்னு ஒரே வார்த்தை கேளு பாரு, அமைதியா போயிடுவாங்க. தம்பி டிசிஎஸ்ல வந்து சீனியர் மேனேஜரா இருக்கலாம், அதுக்காக அவன் உனக்கு வேலை கிடைக்கும்ட்டு. நான் ஒரு தங்கச்சி அப்படிதான் கேட்டா, சரி ஓகேவா அண்ணா எனக்கு வேலை கிடைக்காதுன்னு சொல்றாங்கண்ணா, இந்த கோர்ஸ் வேல்யூ இல்லைன்னு சொல்றாங்கண்ணா. அவனு ஒரு பையன் வந்து என்கிட்ட கேட்டான், நான் அவன்கிட்ட ஒன்னே ஒன்று தான் கேட்டேன், உனக்கு வேலை கிடைக்காதுன்னு சொன்னது கடவுளா இல்லை யாராவது தம்பி? அது அப்படியா, நல்ல முடியுமான்னு கேட்டேன். இல்லைண்ணா. ஏன்டா உன் மண்டையில இருக்கிற முடி வளர்றது கூட அவன் காரணம் கிடையாது, அவன் சொன்னான்னு கேட்கற பாடுறா, உன் மயிரை கூட அவனால ஆயிரும். புரியுதுங்களா? ஓகேவா? டாக்டர்ஸ் கொடுக்கும் போதே மாத்திரையை போடும் போதே நான் செத்துருவேனா, நான் உயிர் பழைப்பனா, எனக்கு சரியாகுமானா, உனக்கு ஆகவே மாட்டேன். மருந்து முடிவு பண்ணாது, தெரிஞ்சுக்கோ. டாக்டரால உனக்கு குணம் ஆகாது, மருந்தால குணம் ஆகாது. உன்னுடைய மன தைரியம் தான் உன்னை சரி பண்ணும். புரியுதுங்களா? இது வந்து ஒரு ரிசர்ச் நடந்துச்சு தம்பி தங்கைகளா. இது எப்படி நடந்துச்சுன்னா வந்து சைக்காலஜிக்கலா பாத்தீங்கன்னா வந்து ஒரு மாத்திரை இருந்துச்சுங்க. ஒரு மாத்திரை, ஒரு ஒரிஜினல் மாத்திரையை 2 பேருக்கு ஈக்குவலா வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு நோய், ஈக்குவலான பேஷண்ட் நோய். இந்த மாத்திரையை மட்டும் அவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த மாத்திரை அந்த 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 நோய்க்கான மாத்திரையை கொடுக்குறாங்க. அந்த மாத்திரையை கொடுக்கும்போது வந்து முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றோங்க, நீங்க பொழைக்க வாய்ப்பு இருக்குங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு மாத்திரை கொடுக்குறாங்க. இந்த பக்கம் வெறும் டேப்லெட், அது இட் டசன்ட் ஹவ் மெடிசின். ஒரு மைதா மாவு டேப்லெட், மைதா மாவு, இங்க பாரு நீ பொழைச்சிட்ட, இந்த மாத்திரை சாப்பிட்டுன்னு பொழைச்சிட்ட, நீ பொழைச்சிட்டன்னு சொல்லி வெறும் மைதா மாவு டேப்லெட் வந்து சும்மாவே கொடுத்துருக்காங்க. நீங்க நம்புவீங்களா? அந்த மைதா மாவு கொடுத்த டேப்லெட் சாப்பிட்டு பொழைச்சிட்டான், இவனை விட அதிகமா கியூர் ஆயிட்டான். ஒரிஜினல் மெடிசினால கியூர் ஆகாதவன் தன்னம்பிக்கையால கியூர் ஆயிட்டான். நம்பிக்கை தான் முக்கியம். இது நீங்க IEEE பேப்பருங்க, ரிசர்ச்ல பண்ணிருக்காங்க, சைக்காலஜிக்கல் ரிசர்ச்ல போய் செக் பண்ணி பாருங்க. நான் சொல்றது எதுவுமே வந்து சும்மா அண்ணன் அச்சு விடுறாரு அப்படிலாம் கிடையாது. இந்த நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் நாங்கள் படிப்போம், அதை வச்சுதான் உனக்கு நான் சொல்றேன். சைக்காலஜிக்கலா வந்து மாத்திரையே கொடுக்காம சும்மா ஏமாத்தி அவனை குணப்படுத்திட்டாங்களாம். இவனுக்கு ஒரிஜினல் மாத்திரை கொடுத்தியும் குணப்படுத்த முடியல. ஏன்னா அந்த டாக்டர் காரணம் கிடையாது, அந்த மாத்திரையும் காரணம் கிடையாது, அவனுக்கு இருக்கிற தன்னம்பிக்கை, அந்த சந்தோஷம், அந்த இன்னர் பீஸ், இன்னர் கான்ஃபிடன்ஸ் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். புரியுதுங்களா? ஓகேவா? நான் உங்களுக்கு அதைத்தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு நான் டெய்லி கொடுக்கறது என்னது? உனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் தான். புரியுதா? புரியுதா? அதனால வந்து தயவு செஞ்சு யாராவது உன்னை நெகட்டிவா நினைச்சான்னு வச்சுக்கேன், ஒன்னே ஒன்னு நினைச்சுக்கோ, என் தலை முடி மறந்துடாத, சாகர வரைக்கும் மறக்க முடியாத ஒரே ஒரு டைலாக் நான் சொல்றேன் பாரு. என் தலை முடி வளர்றது கூட இல்ல விழுறது கூட உன்னால முடிவு பண்ண முடியாதுன்னா நீ எனக்கு அந்த முடி அளவு கூட கிடையாதுடா, அதை நீ நம்பு. அதனால யாராவது உன்னை நெகட்டிவா பேசினாங்கன்னா உன் தலைமுடியை ஞாபகம் வச்சுக்கோ. அதனால உனக்கு வேலை கிடைக்காதுன்னு எவனா சொன்னா அவன் கேட்காத. புரியுங்களா? ஓகேவா? உனக்கு வேலை கிடைக்காதுன்றதை முடிவு பண்றது நீ மட்டும் தான் தம்பி தங்கைகளா. சரி, தயவு செஞ்சு எதை பத்தியும் திங்க் பண்ணாதீங்க. ஓகேவா? உன்னோட ஃபோக்கஸ் எங்க இருக்கு அதை நோக்கி ஓடிக்கிட்டே இரு. நம்ம இந்த சைட்ல இருந்து நிறைய பிரச்சனைகள் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அதுதான் இந்த சமுதாயமும் உலகமும். உன்னை நிம்மதியால யாருமே வாழ விடமாட்டாங்க தம்பி தங்கைகளா. நீ எதை எடுத்துக்க போறன்றதான் ஆக்சுவலா வந்து அதாவது சொல்லுவாங்க தெரியுங்களா, நம்மளுடைய பழைய தோல்விகள் எல்லாமே நம்மளை வந்து பிடிச்சி பிராண்டி எடுக்கும், உன்னை கீழே இழுக்கும். புரியுதா? நீ எதுவாக மாறுகிறாய் என்பதை உன் எண்ணங்களே முடிவு பண்ணணுவாங்க. ஒன்னே ஒண்ணுதான் என்னுடைய குருநாதர் சொல்லுவாருங்க, உன்னுள் இருக்கும் சிவனை நீ உணராவிட்டால் உண்மையான சிவனையே நீ உணர முடியாதுன்னு. அதாவது உனக்குள்ளதான அந்த கடவுளே இருக்கு, நீ அதையே உணரலனா அந்த சிவபெருமானே வந்து நின்னாலும் உன்னால உணர முடியாது. மற்ற ரிலீஜன் பீப்புளா உன்னோட இயேசுநாதர் வச்சுக்கோ, இல்ல அல்லாஹ் வச்சுக்கோங்க, சொல்றேன். புரியுதுங்களா? ஓகேவா? என்னோட குருநாதர் சொல்லுவாருங்க, புரியுங்களா, நீ உனக்குள்ள இருக்கிற கடவுளை உணரு. யூ ஆர் தி பெஸ்ட் இன் த வேர்ல்டு தம்பி தங்கைகளா. புரியுதுங்களா? ஓகேவா? ஏஐ வந்து ஒன்றும் பண்ண போறது இல்லை இல்லையா? அப்படி நடக்குதா? வேலைங்க எவனா ஒழுங்கா வேலை செஞ்சுக்க மாட்டான், தூக்குறான், அவ்வளவுதான். அப்படி நினைச்சுக்கோ. எல்லாத்தையும் நெகட்டிவா நினைச்சு உள்ள போட்டு நம்ம மனசை சாக்கடையாக்காத.
புரியுதா? எப்பவுமே வந்து இந்த இந்த விஷயம் வச்சுக்கோ, நம்ம இப்போ சோகமா இருக்குமா, சோகமா இருந்து என்ன ஆக போகுது, ஒரு மண்ணாங்கட்டி ஆக போறது இல்லை. அட போடா பார்த்துக்கலாம், செத்து போகல, நம்ம செத்து போகல, மயிரா போச்சு, அவ்வளவுதான். கான்பிடண்டா இருங்க, நாம ஜெயிக்க மட்டும்தான் பிறந்திருக்கோம். நீ எப்பெல்லாம் வந்து சோகமா இருக்கியா, என்ன ஆகி போச்சு, அட போடா அப்படின்னு தூக்கி போட்டு போயிட்டே இரு. சரியா? எவ்வளவு முடியுமோ எவ்வளவு முடியுமோ சொந்த பந்தங்கள்ல இருந்து தள்ளி வா, சேராத. சொந்த பந்தங்கள், உறவுகள், நண்பர்கள், இவங்க தான் வந்து ரொம்ப 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 நெகட்டிவ் வைப்ரேஷன். புரியுதுங்களா? ஓகேவா? வாழ்க்கையில செலக்டிவா ஒருத்தர், 2 பேர், 3 பேர், அவ்வளவுதான். உன் வாழ்க்கையில 2-3 பேர் தான் இருக்கணும். என் தங்கச்சி வந்து இன்னைக்கு போன வாரம் பேசும்போது, என்ன அண்ணா தம்பி, அண்ணன் தம்பி எல்லாம் பேச மாட்டேன்றீங்க, சொந்தக்காரங்கிட்ட பேச மாட்டீங்க. எனக்கு சொந்தம் ரொம்ப அதிகம், நீங்க நினைச்சு பார்க்க முடியாதுங்க. ஏடா ஒரு ஊரே வருதுன்னு, நீங்க சும்மா காது குத்து வச்சுக்கினாவே ஒரு 500 பேர் 1000 பேர் வந்துருவாங்க எங்களுக்குலாம். அவ்வளோ பெரிய சொந்தம் எனக்கு. எங்க தாத்தாக்கு 9 குழந்தைங்க. அப்படின்னா பாத்துங்க எப்படி எவ்வளவு பேர் இருப்பாங்கன்ட்டு. ஒரு ஊரே இருக்கு எங்களுக்கு சொந்தம். எனக்குலாம் ஃபங்க்ஷன் வச்சுக்கினாவே வந்து ஒரு 10 லட்சம் காலி ஆயிடும். அவ்வளோ பெரிய சொந்தம் இருக்குங்க. ஆடுனாவே ஒரு 75 ஆடு வெட்டணும், அவ்வளோ பெரிய சொந்தம் இருக்கு. நான் யார்ட்டுமே பழக மாட்டேங்க. அண்ணன் தங்கச்சி திட்டிகிட்டே இருப்பா. போன வாரம் கூட என் தங்கச்சி திட்டினா, என்ன நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு. ஒரே வாரம் தான் சொன்னேன், 4 பேர் சந்தோஷமா இருக்கிற மாதிரி என் பையன் நல்லா இருக்கும்னு நினைக்கிற 4 பேரை வச்சுட்டு திருப்பதி கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்ட்டேன். அவ கம்முன்னு போனை வச்சிட்டா கடுப்புல. சரிங்களா? நீ எவ்வளவு சொந்த பந்தங்களை சேர்த்துறியோ, அவங்க பேச்சு நீ கேட்கறியோ, அந்த அளவு காசிப்ஸ் அதிகமா பண்ணுவ. உன்னுடைய ஃபோக்கஸ், உன்னோட விஷன் மாறி போயிடும். புரியலாம்? அவன் இப்படி சொன்னா, இவன் இப்படி, இதெல்லாம் கேட்டு 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 நம்ம மூளெல்லாம் ஸ்பாயில் ஆயிடும். புரியுதுங்களா? ஸோ தயவு செஞ்சு என்ன பண்ணணும், அதெல்லாம் வேண்டாமா, சரி முடிஞ்சு, கிளாஸ் முடிஞ்சுங்க. ஓகே, அதனால வந்து ஒன்னே ஒண்ணுதான் நீங்க பண்ணணும். உன்னோட விஷன் என்ன? நான் திரும்பவும் சொல்றேன், இங்க பாருங்க, இது 2026. உனக்கு ஐடில வேலை கிடைக்குமா இல்லைன்னா எனக்கு தெரியாது, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். நான் அதை பத்திலாம் யோசிக்கல. நீ வேலைக்கு போ, வேலைக்கு போகாம போ, எனக்கு அதான் வேணாம். எனக்கு தேவை இது 2026 ஜூலை மாசம். சரியா? 2029 ஜூலை மாசம், 3 வருஷம் உனக்கு டைம். அதுக்குள்ள நான் வந்து வெளிநாடு போய் நான் லட்சக்கணக்கான சம்பளம் வாழ மாட்டேன்னு முடிவு பண்ணும். நான் வாழ மாட்டேன்டா, எனக்கு அந்த வாழ்க்கையே வேணாம், அது இத்து போன வாழ்க்கை வேணாம். இங்க 50,000 30,000 40,000த்துக்கு வாழ்க்குள்ள பிச்சை எடுத்துக்கிட்டு மாச கடைசியில வந்து காசு இல்லாம கடன் வாங்கிட்டு அந்த வாழ்க்கை எனக்கு வேணாம். அப்படி பைத்தியம் மாதிரி இரு, வெறி பிடிச்ச சைக்கோ மாதிரி இருங்க. நான் ஜெயிப்பேன், 2028 ஜூலை இல்லை 2029 ஜூலை நான் வெளிநாடு போவேன், மாசம் 5 லட்சம் 6 லட்சம் சம்பாதிப்பேன். இந்த உலகத்துல எவன்லாம் என்ன தோக்கடிச்சான்னு நினைக்கிறானோ அவனை தோக்கடிப்பேன். அந்த வெறியை மட்டும் வளர்த்துக்கோ. அது வரைக்கும் எனக்கு நிம்மதி கிடையாது, சந்தோஷம் கிடையாது. நான் எவன் பேச்சும் கேட்க மாட்டேன். உன்னை சுத்தி இருக்கலாம், என்ன நம்ம சைக்கோ ஆயிட்டானா, யார் பேச்சும் கேட்க மாட்டான், படிக்கிறான் படிக்கிறான் படிக்கிறான், படிச்சுட்டே இருக்கான். டே ஐடியே டவுன், எவனுக்கும் வேலை கிடைக்கிற, நீ என்ன படிச்சுட்டு இருக்க, எவன் என்ன சொன்னாலும் உன் காதுல விழக்கூடாது, நீ ஒரு சைக்கோ. நான் படிச்சுக்கிட்டே இருக்க சைக்கோ. ஒரே ஒரு டார்கெட் தான், பணம் தான் என் டார்கெட். மாசத்துக்கு நான் 6 லட்சம் சம்பாதிக்காம சாக மாட்டேன், நான் சாக மாட்டேன். ஆனா 6 லட்சம் சம்பாதிக்கலாம், நான் செத்து போயிடுவேன். நான் அந்த வாழ்க்கையும் வாழ மாட்டேன். நான் வாழ்ந்தா அந்த வாழ்க்கை தான் என் வாழ்க்கை. இந்த வெறியை மட்டும் வளர்த்துங்க. இந்த உலகத்துல எவன் வந்தாலும் நீ சாதிக்கிறது ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த சொந்த பந்தம்லாம் உன்கிட்ட காசு வரவும் காலில் விழுவாங்க எல்லாரும். பணம் தான் முக்கியம். அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு உன்னுடைய வேலை தான் முக்கியம். அந்த வேலைக்கு இப்ப நீங்க படிக்கிறது தான் முக்கியம். அதனால வந்து யார் பேச்சும் கேட்காத வெறி பிடிச்ச சிங்கம் மாதிரி இருங்க. சரியா? நீ ஜெயிக்கிறதையும் நீ தோக்குறதையும் நீ மட்டும்தான் முடிவு பண்ணணும். இங்க யாருக்குமே உரிமை கிடையாது. நீ தோக்க மாட்டேன், அதுக்கெல்லாம் பிறக்கவும் கிடையாது நம்ம. புரியுதா? ஆனா இதுக்கு முன்ன தோத்தேன், அப்ப எப்படி இருந்துன்னு தெரியாது. இப்ப நான் உன் கூட நிக்கிறேன், அது எப்படி தோத்துருன்னு பார்த்துடலாம். புரியுதா? கான்பிடண்டா இருங்க, வெற்றி நமதாகட்டும். அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி அண்ணா. நன்றி அண்ணா. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. இந்த கிளாஸ் அப்படியே நாளைக்கு கண்டினியூ ஆகுங்க. நன்றி அனைவருக்கும். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார்.
பெரியன் சார் பெரியன் சார் பெரியன் சார் கால் பண்ணி பேசுங்க கணேஷ். ஓகே சார்.